நம்பெருமாள் நம்மாழ்வார் நெஞ்சியர் நம்பில்லையென்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோ சாற்று திருநாமங்கள் தானென்று நன்னெஞ்சே ஏற்றதனை சொல்லினே என்று. வாக்காமாலை என்கிற கிரந்தமானது பூர்வர்களுடைய வாக்கியங்களை தொகுத்து பின்பழகராம் பெருமாள் என்கிற பெரியவர் அனுகிரகித்தார். அதிலே நஞ்சியுடைய வார்த்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த உபன்யாசத்திலே 163ஆம் வார்த்தை அனுபவிக்க பெற்றோம். ஆச்சரியமான வார்த்தை. நஞ்சியர் பரமவத்தை எழுந்துள்ள காலத்திலே செத்தாழ்வார் பட்ட ஜீயர் பாதத்தில் எழுந்தருளி உமக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டுள்ள ஜீயர் சர்வஸ்தானம் பண்ண அனுபவிக்க வேண்டியரா என்று விண்ணப்பம் செய்ய பட்டரும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை சர்வஸ்தானம் பண்ணினதாக ஆர்ப்பரித்தார் என்று தெரிவித்தார். அதற்கு மேல ஆச்சரியமா ஒரு தெரிவித்தார். ஈஸ்வர விநியோகம், அது ஆத்ம விநியோகம். ஈஸ்வரன் என்றிராதே, ஈஸ்வர விநியோகம் ஆத்மாவென்றிலும் என்று அருள் செய்ய இவர் திருவுள்ளம் பிரசன்னமாகையாலே ஏதாவது நிற்க உம்முடைய நிலவியது சொல்லிக்கானில் என்ன? ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பரமத்தி எழுந்தினால் இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர் என் நினைத்துக்கிறவன் என்ன? அது அதிகார குணமான ஒன்று இருப்பது. திருத்தனாகல் ஆர்த்தனாகிரத்தான், ஆர்த்தனால் திருத்தனாகிரத்தனை என்று அருள் செய்ய பின்னையும் இவ்வர்த்தத்தை அனுஷ்டான பரியந்தமாக கண்டபடி அம்மங்கேம்மாள் பரமத்துக்கு எழுந்தருளை காலத்திலே அவர் திருமாலையிலே பிள்ளை எழுந்துள்ள அவருடைய தேவியார் பிரசன்மையாயிருக்க தீபாதத்தை தெரிவித்த போன்ற நிலைகள் இதற்கு நிதானம் என்று கேட்க அம்மாள் தேவியா விஷயத்தில் இதற்கு முன்பு பண்ணின பிரதிகூலம் கண்டாயினென்றோ அவர் கேட்டுக்கு இவர் வெறுக்க வேண்டியது என்று அருள் செய்தார். அனந்தரம் தம்முடைய ஸ்ரீபாதத்தை ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிள்ளைகள் தம்முடைய ஸ்ரீபாதத்தை விழுந்தாட இடுக்கடியன் என்று முதலில் கேட்க பெருகிற தேசம் கொந்தளிக்கிறவை கண்டால் இழக்கிற தேசம் என்னக்கிறது என்று அருள் செய்தார். ஆச்சரியமான விஷயம். கடந்த உபன்யாசத்திலே ஆர்த்தன் திருத்தனாகிறான், திருத்தன் ஆர்த்தனாகிறான். ஆர்த்தன்னா குளிக்கிறவன், திருத்தன்னா கிடைக்கிற போது கிடைக்கட்டும் நிலை. ஆனா அந்த இடத்துல ஆர்த்தன் திருத்தானா கிடைக்கிற தேசம் கொதிக்கிற தேசம் அந்த கொதிக்கிறதே கொதிக்கிறபடி பெருகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் இழக்கிற தேசம் என்ன கடவுது எங்கட கடவுதுன்னு தெரிகிறத அந்த ஊர்ல இருக்கிறவனா கொதிக்கிறானாம். கிடைக்கணும் கிடைக்கும் வரலே வரணுமேனு. அதை இங்க எழுதுவிட இல்லையா? இறந்து போனபடியால இவாள்லாம் என்ன வேண்டுக்கா அதெல்லாம் எழுதிருக்காங்க. அப்ப நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருநாட்டு அலங்கரித்தால் வருத்தப்படக்கூடாது என்பது ஒரு முதல் நிலை. சந்தோஷப்படணும். அதைத்தான் பராதரனுடைய திருத்தாயார் கூறத்தாண்டால் ஸ்ரீராம பிள்ளையை பார்த்து அவன் முன்னாடி போகிறான்னு வருத்தம் அவனுக்கு அப்படி போறாமையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா இல்லையா? அது கூடாது. அது அந்த நிலை உயர்ந்த நிலை, அந்த நிலை வரணும். வந்தால்தான் ரொம்ப முக்கியம். அந்த நிலையைத்தான் அந்த 163ஆவது வார்த்தையை தெரிவித்தார். அடுத்து 202ஆம் வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. 202ஆம் வார்த்தை, அதாவது பக்கம் 237, பக்கம் வார்த்தாமாலை புத்தகத்துக்கு 217, வார்த்தை 202ஆம் வார்த்தை. பெரிய முதலியாரும் நம்மாழ்வாருக்கும் நடுவில் ஆச்சாரர்கள் எல்லாரையும் அறிய வேண்டாவா என்று நம்பில்லை. ஜீயரை கேட்க அவருடைய பாகுல்யத்தாலே அறியப்போகாது. இத்தால் இவனுடைய ஞானத்துக்கு காதல் கேட்டுக்கு காதல் குறைவாராது. அது எங்கனே எனில் சந்தானத்தில் பிதாமக பிரகாதிகளுக்கு அவ்வளவு நாம் அருகிலோ இதுக்காக பிராமியத்துக்கு ஏதன் தட்டாகிறதோ என்று அருள் செய்கிறார். ஆச்சரியமான விஷயம். நமக்கு இருக்கிற சந்தேகத்தை தான் இவர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா நம்பில போய் நம்பியத்தை பிரார்த்திக்கிறார். பெரிய முதலியார்னு யாருக்கு பேர்? இவருக்கு பேர். நாதமணிகளுக்கு பெரிய முதலியார்னு பேர். அந்த பெரிய முதலியார் நம்பில போய் நஞ்சிட்டு இருக்கிறார். பெரிய முதலியார் நாதமணிகள் 9வது நூற்றாண்டு வாழ்ந்தவர். அவர் 9ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். அவர் அவதாரம் பண்ணார். ஆனா கடைசி ஆழ்வார் தொடர்ந்து கிட்டத்தட்ட கடைசி ஆழ்வார் யாரு? திருமங்கி ஆழ்வார். கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். இதுதான் திருக்குறுக பிரான் தெரிவிக்கிறான். அதாவது பழம் நம்பி பாவில விழுத்துனத, அதாவது கழுத்துக்கு வாழப்பட்டுக்கிறோம், பல்ல பட்டு கீழே விழுத்துன. அதே போல துவாபர யுகத்திலே ஆழ்வாக்கம் வந்தா கண்ணனையே சந்தித்திருக்கிறான் இல்லையா? திருக்குறுக பிரான் பணி பண்ணி பூர்வாச்சாரி தெரிவிப்பார். அப்ப அதாவது கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் ஆழ்வாருடைய அவதாரம். ஆனா கிருஷ்ணயுகத்திலேயே திரேதாயுக துவாபர யுகத்திலேயே 3-4 ஆழ்வாருடைய அவதாரம். வைகை ஆழ்வார்,
பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷார் எல்லாம் தோபரேதுக்கு அவதாரம். மறுபடியும் கலியுகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரிவிக்கிறார். இருக்கட்டும், இருந்தாலும் ஆழ்வாருடைய அவதாரம் என்னது? சரி சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி கிருதயுகத்திலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாள் கிருதயுகத்தினே அதாவது துவாபரயுகத்திலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாள் பேழ்வார் அவதாரம் இருந்துன்னா கண்டிப்பா காத்திருக்கணுமே, சேவிச்சிருக்கணுமே, சேவிக்கவே இல்லையே. அவ கலியுகத்தில் அவதாரம் பண்ணாங்க. கலியுகத்தின் கடைசி ஆரம்பிக்கிறதுனா கண்ணன் திருநாட்டை அலங்கரித்தான்னு தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிறது இவெல்லாம் சேவிச்சிருக்கேன், இவெல்லாம் துவாபரத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்விக்கு என்னைக்காவது நான் பதில் சொல்றேன். ஏன்னா இதுல துவாபர யுகம், கலியுகம், கிருத்தயுகம், அதே மாதிரி திரேதாயுகத்துக்குலாம் சந்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கணக்கு இருக்கு. அந்த கணக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப எவாயா சந்திக்கிறேன்னு தெரியும். அது என்னைக்காவது வாழ்க்கை கிடைச்சா அது ஒரு நாள் முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு புண்ணியாத்மா ஆகும். அந்த கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன கணக்கு, ஏன்னா கிருத்தயுகத்துக்கு என்ன கணக்கு, திரேதாயுகத்துக்கு என்ன கணக்கு, துவாபரயுகத்துக்கு என்ன கணக்கு, கலியுகத்துக்கு என்ன கணக்கு, அந்த மாதிரி கணக்கெல்லாம் ஏற்பட்டா தான் அதுக்கு மேல தெரியுமே தவிர அந்த கணக்கு தெரியாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்கணும். இருந்தாலும் இவர் ஆழ்வாருடைய அவதாரம் கலியுகம் பிறந்து 42ஆம் நாள். ஆனா நாதமுனியுடைய அவதாரமும் அவரை பிறந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் கழித்து அவருடைய அவதாரம். கிட்டத்தட்ட 3500 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாதமுனி அவதாரம். அப்ப முதல் 500 வருஷத்துக்குள்ளேயே 10-12 ஆழ்வார் அவதாரம் முடிஞ்சு போயிட்டு நாம என்ன நினைச்சுக்கிறோம், கலியுகம் பிறந்து 500 வருஷத்துக்குள்ள பொய்கையாழ்வார், புதத்தார், தயாழ்வார், திருமேஷாழ்வார் அவ துவாபரயுகத்துல. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் தொடக்கமாக திருவங்கி ஆழ்வார் பரியந்தம் இருக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாமே கலியுகம் பிறந்து 500 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அதை கலந்து போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3500 வருஷ காலம் இருந்த காலமா தான் இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல. அந்த நடுவில் யார் வந்தா, எந்த ஆச்சாரம் வந்தா, யார் சொன்னா, என்ன பண்ணினா ஒண்ணுமே இல்லை. அஸ்மகுருப்பியோ நமகாஸ்ம, சொருகுருப்பியோ நமகாஸ்ம, தரகுருப்பியோ நமகா, ஸ்ரீமதி ராமானுஜாயன்மார், ஸ்ரீ பராமதாசாயன்மார், ஸ்ரீமத் யாமினியன்மார், ஸ்ரீராமிஷ்டாயன்மார், ஸ்ரீ புட்டலி காட்சாயன்மார், ஸ்ரீமத் நாதமுனியன்மா. இது வரைக்கும் சரியா வருது, இது வரைக்கும் சரியா வருது. அதாவது நம்ம ஆச்சாரியம் தொடங்க எம்பெருமனார் பரியந்தம், அடுத்து எம்பெருமனார் நேர அப்படியே நேர நாதமுனிக்கு சரியா வருது. அப்புறம் ஸ்ரீமன் நாதமுனியன்மா, அதுக்கப்புறம் என்ன வருது, ஸ்ரீமதே ஷடகோபாலன் வருது. அப்ப ஸ்ரீமதே ஷடகோபாலன் நாதமுனிக்கு 3500 வருஷம் வித்தியாசம் இருக்கு. குறுக்கு ஆச்சாரியம் இல்லையா? கேள்வி இதுதான் சார். கேள்வி என்ன தெரியுமா, நஞ்சியை கேட்கிறார், நம்பியில போய் நஞ்சியிட்ட கேட்கிறார், சுவாமி நீ சொன்னது வாஸ்தவம் தான், செய்வ ஆச்சாரிய குரு பரம்பரை பிரதானம் இல்லையா? ஆச்சாரம் அதான் ஜப்தையும் குரு பரம்பரையும் திரவியம் துவயமும் நிச்சயம் எழுந்த உடனே குரு பரம்பரையை சொல்லணும், துவயத்தை சொல்லணும் நான் சொல்லியிருக்கு சம்பிரதாயம். அதனால குரு பரம்பரை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா குரு பரம்பரை இது வரைக்கும் நாதமணி பரியந்தம் சரியா வந்துருக்கு. அதுக்கப்புறம் நாதமணி தாண்டினதுக்கு அப்புறம் மேல போறோம், கீழே இல்லை, நாதமணி கீழே சரியா வந்துருக்கு. நாதமணிக்கு மேல போயாச்சுனால நேர ஆழ்வார் தான் போறாரு. ஆனா ஆழ்வாருக்கும் நாதமணிக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு, 3500 வருஷம் இருக்கு கிட்ட. அந்த 3500 வருஷம் என்ன ஆச்சு? அப்ப பூர்வாச்சாரம் இருந்திருப்பா இல்லையா? அப்பவும் குரு பரம்பரை இருக்கு இல்லையா? குரு பரம்பரை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லையா? இப்ப அது இல்லையே, அதனால குற்றம் வராதா? இது கேள்வி. இப்ப புரியுதா? நமக்கு இந்த கேள்வியே கேட்கறீங்க, நமக்கு இந்த கேள்வியை கேட்குது, அதனால குற்றம் வராதா? என்னமா அது மாதிரி இருக்கலாம்? யார் கேட்கிறார்? நம்பில்ல நஞ்சியை கேட்கிறார். அதுதான் 202வது வார்த்தை. பெரிய முதலியார் தான் இருக்கிறார். பெரிய முதலியார் இப்ப படிக்கிறேன் பாருங்க. பெரிய முதலியாருக்கும் நம்மாழ்வாருக்கும் நடுவுள்ள ஆச்சாரியர் எல்லாரையும் அறிய வேண்டாவோ என்று நம்பில்லை ஜீயரை கேட்க. இந்த ஜீயர்னா நஞ்சியன்னு ஜீயரை கேட்க அவரவர்களுடைய பாகுல்யத்தை அறிய போகாது. அதான் இருக்கிறார். அப்ப அது பண்ணுனா அப்ப 500 வருஷம் தானே இவாளுக்குள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் நடந்த சரித்திரம் ஒண்ணுமே தெரியல தானே, தெரியாதுன்னா அது குற்றம் வராதான்னு கேட்கிறார். நாம் சொல்றேன், லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அப்பது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்றோம். அப்ப லட்சுமிநாதன், லக்ஷ்மி, விஸ்வக்ஷனர், நம்மாழ்வார் ஆயிடுச்சு. அடுத்து நேர நாதமன், நடுவர் யாருமே இல்லையா சொல்லி. அதுக்கப்புறம் நாதமன் தானே, வேற யாரும் இல்லையா? மதுரை கவியா இருக்கணும், அவரும் அதே காலம் தான். மதுரை கவியாக நம்மாழ்வார் வந்து அதுக்கப்புறம் அவரு இங்க வரல. அப்படி இருக்க இப்ப யார் இருக்கான்னா, அப்ப இது நடுவில் யாருமே இல்லையா சாமி? அப்ப 3500 வருஷம் காலம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையே, அது குற்றம் இல்லையா அப்படின்னு நஞ்சியை பார்த்து கேட்கறது. அப்ப சொல்றாரு, அவன் நிறைய பேர் இருக்கா, நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியலன்னு முதல் பத்தி. அவன் நிறைய பேர் இருக்கா, ஆனா குரு பரம்பரை அதை பத்தி எழுதி வைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு 6000 படி குரு பரம்பரையோ இதே 2000 எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதிக்கன்னா, ஆழ்வார் ஆச்சார சரித்திரம் எழுதியிருக்கார்,
ஆனா ஆழ்வாராஜர் சரித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர நம்ம ஆழ்வார்களுக்கு நேர 4 மணிக்கு தான் வந்துட்டாரு. குறுக்க யாரா இருக்கிற மாதிரி எழுதி வைக்கவே இல்லை. ஒருவேளை தெரியலன்னு எழுதி வைக்கலையா, அல்லது அது இருண்ட காலம் எழுதி வைக்கலையா, இல்ல இவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா, எனக்கு 4 மணி தானே பிரதானம், அதனால இருக்க வேண்டிய ஒண்ணு வேண்டாம். எம்பெருமானாருக்கு கஞ்சமாம்பாள் அவருடைய தர்மபத்தினி, அவர் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அவளை பத்தி ஏதாவது பிரஸ்தாபம் ஏதாவது வந்திருக்கா நாம கேட்கலாம். சுவாமி எம்பெருமானாருக்கே ஒரு பாரியாவை செஞ்சிருக்கானா, அவருக்கு எத்தனை வைபவம் இருக்கணும், அவளை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவள் என்ன ஆனா, எங்க போயிருந்தா, எப்படி மோட்சத்துக்கு போனா, என்ன பண்ணிட்டா, எதை பண்ணிட்டா, ஏதாவது தெரிய வேண்டாமா, தெரியலையே. எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்கன்னா எழுதி வச்சவான்னு தெரியல, அவ என்ன ஆனான்னு தெரியல, எதுன்னு தெரியல. அப்ப என்ன சுவாமி ஆச்சுன்னா தெரியல. அப்ப அதே போல இதுல நாதமுனிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மாழ்வார்கள் நாதம் எத்தனை இடைவெளி இருக்கு, 3000 வருஷக்கால இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த இடைவெளிக்கு என்ன சமாதானம் கேட்கிறார் நம்பில்லை நெஞ்சியத்துல. ஆச்சரியமா தெரிவிக்கிறார், ஒண்ணுமில்லை, அதனால குற்றம் வரும் நினைக்கிற வராது. எந்த குற்றம் வருது, அது நிறைய பேர் இருக்கா, 1 2 இல்ல, நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் இருக்க எது போறேன்னா 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்பணும் கோகுலத்துல. ஆனா ஆண்டாள் 10 பேர் தான் எழுதியிருக்கான். ஆனா பொதுவா என்னதுன்னா இந்த 10 பேர் எழுதினது 5 லட்சம் கோடி பெண்கள் எழுதுறதுக்கு சமம் அப்படின்ட்டான். நாம உடலை தெளிவாக்க மதிய பிடிச்ச போயிடும். என்னங்கன்னு 10 பேர் வெறும் 10 பாட்டு போட்டு 5 லட்சம் கோடி சொல்லிட்டே 10 லட்சம் கோடி பெண்கள் எழுப்பினா 5 லட்சம் பாத்திரம் வர வேண்டாமா, பாத்திரம் வர வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். பெரியவாக்கள் பதில் சொன்னார், பாத்திரம் தான் 5 லட்சம் பாத்திரத்தை ஆண்டாள் வாழ்வார். நீங்க என்னைக்கு தெரிவிப்பாரு, என்னைக்கு திருப்பாவை சாப்பிட்டு வர ஆகும், திருப்பாவை சாப்பிட்டு இல்லையா சுவாமி, 5 லட்சம் பாத்திரம் இருக்க எங்க ஆகுனா நமக்காக விட்டுட்டு போனால தவிர அவளுக்கு 5 லட்சம் இல்ல 5 கோடி பாத்திரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் ஆண்டாளுக்கு உண்டு. ஆனா நம்மால பண்ண முடியுமான்னா நிச்சயமா ஒண்ணுமே இல்லை. அந்த 30 நாள் எழுந்து வாங்கினால அப்பதான் ஈடு போத்திக்கிறாங்க, இன்னும் நல்லா தூக்கம் வந்து ஈடு போத்திக்கிறாங்க. எங்க வரா தீவைக்குள்ள காலட்சேபம்னா 15 20 அவ்வளவுதான், அதிகமாக கிடையாது. அதுவும் திருப்பாவன்னா தனுர்மாசம் தான் திருப்பாவை, மொத்த நாளைக்கு திருப்பாவை கிடையாது. 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் என்னன்னா அவதாரிக்க சொல்றதுக்கே தெரியாது, அதுக்கே தெரியாது. அப்ப என்ன சமம் பேசணும் அவ்வளவுதான். அப்ப இதுக்கே இருக்கணும். அப்ப 5 லட்சம் பாத்திரம் எங்க போறது, எதுக்காக? அதே போல இங்க 3000 வருஷங்கள் இவ இருந்ததுன்னா அத்தனை பேர் எழுதி வைக்கலாம். எழுதி வச்சா என்ன ஆகுது, இவ எங்கிருந்து சுவாமி இது பெரிய விஷயமா இருக்கு, கிட்டக்க போக வேண்டாம். எப்பவுமே அந்த காலத்துல எழுத்துக்கு இந்த காலத்துல எழுத்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்துல ஒரு கட்டுரை எழுதுறானாலே இதுக்கு ஆரம்பம் எழுதுவா 15 20 பக்கம் அப்படியே புள்ளி காப்புள்ளி அரைப்புள்ளி இல்லாம நேரம் எழுதி வந்துவா. இன்னைக்கு 4 வரி எழுதினதுக்கு அப்புறம் ஒரு ஹெட்லைன் பண்ணும், அப்புறம் படிக்கிறேன். இதெல்லாம் இது போடவே இல்லையா, இதெல்லாம் போட எப்படி படிக்கிறது, ஒரே மூச்சு வாங்க படிக்க முடியுமா? அந்த காலத்துல அது கிடையாது. 20 பக்கம் 30 பக்கத்துக்கு ஒரே எத்தனை இருக்கும். இந்த வார்த்தை வரையிலே 3 பக்கத்துக்கு ஒரே வார்த்தையாவே இருக்கு, 3 பக்கம் 4 பக்கத்துக்கு ஒரே வார்த்தையா இருக்கு. எதுக்கு சொல்ல வேண்டும்னா அந்த காலத்து நிலை. அதனால இவாளுக்கு அந்த 3000 வருஷங்கள் பூர்த்தியா பண்ணணும்னாலே பகவத் அனுகிரகத்தால் அது கிடைச்சிடும். கிடைக்காம ஏன்னா இவா பண்ணலையே, இவா பண்ணியிருந்தா இவா தன்னுடைய முயற்சியால பண்ணா இதெல்லாம் உண்டுன்னா எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் கிடைச்சது. விட இப்ப ஆழ்வார் குரு பரம்பரை இவரை பின்பராக பெருமாள் எழுதியிருக்காரு இல்லையா 6000. அப்ப நம்மாழ்வாருடைய காலத்தை இருந்தாரா இல்ல, நம்மாழ்வாருடைய ஆழ்வார் சரித்திரத்தை என்னமா எழுத முடியும்னா பகவத் அனுகிரகத்தால் இருந்தது தவிர அதே பகவத் அனுகிரகத்தால் மிச்சம் இருக்கிற 3000 வருஷ காலம் என்ன ஆயிடுச்சுன்னு தாராளமா எழுதிருக்கலாம். எழுத முடியாதுன்னு கிடையாது. காரணம் அந்த பாகுல்யமா இருக்கு, நம்மால முடியாது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் வந்துடுத்து, இன்னும் பூர்த்தியான சமாதானம் இல்லை. நம்பில பெதாமந்தர் அடுத்து விட்டோன்னு சொல்றாரு. சரி சுவாமி, அதுக்கு மேல சொல்றேன் ஞானத்துக்கு, அதனால ஞானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. நாதமுனிகளுக்கு அடுத்து நம்ம ஆழ்வார் பொறுக்க யாருமே இல்லைன்னா அதனால எந்த ஞானம், அதனால் இவருடைய ஞானத்துக்கு காதல் பெற்று காதல் குறை வாராது. ஞானத்துக்கோ பகவான் பக்திக்கோ எந்த விதமான குறை அது எப்படின்னு நாம் சொன்ன சொல்றேன்னா பித்ரு பிதாமக பிதாமகாபர பிரகிருதிகளுக்கு பித்ரு பிதாமக பிரதா பிரதா மகா பிரதிகளுக்கு அவ்வளவு நாம் அருகிலோடு இருக்காக பிராமணத்துக்கு ஏதாவது கட்டாகிறதோ என்று செய்தார். நம்ம சார்த்தம் பண்றோம் இல்லையா, சார்த்தம் பண்றதுக்கு 3 தலைமுறைக்கு பண்ணணும். 3 தரம் பித்ரு பிதாமக பிராதாமக. பித்ரு அதாவது அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவனுடைய தகப்பனார். அப்பா இருந்தார், அப்பா இருந்தாலும் அப்பா பண்ண வேண்டாம். அப்பா இல்லைன்னா அதாவது தாயாரோ தகப்பனாரோ கிளம்பிட்டா தான் இந்த பிள்ளைக்கு சார்த்தம் பண்ணக்கூடிய யோகியதையே.
தாயாரா தகவல் 2 பேரும் போகிறோம்னா இந்த பிள்ளைக்கு சாப்பிட பண்ண வேண்டிய யோகியதே கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். நான் மட்டும்லாம் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை. 2வது, தாயார் கிளம்பிட்டா தகப்பனார் இருக்காரு. அப்ப தகப்பனாருடைய தகப்பனார் அடுத்து அவருடைய தகப்பனார் போயிட்டார். அப்ப இந்த பிள்ளை சாதம் பண்ணலாம். அப்ப தகப்பனார் கூட்டல் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார், அதான் பிதா பிதாமக பிரதாமக அப்படின்னு தெரியாது. இப்ப 3 தலைமுறை வந்துச்சு இல்லையா? அதுக்கு மேல தலைமுறை இல்லையா? இந்த 3 பேரே தெரியதில்லை. சில பேர் போய் கேட்டோம்னா தாத்தாவோட பேர் என்ன தெரிஞ்சு போயிட்டு என்னவோ பேர் என்ன, நீங்க ஏதாவது பேர் வச்சுக்கிறேன், நம்மளே தான் பேர் வச்சு சொல்றேன், நீங்களே பேர் என்ன, சரி தாத்தாவோட அப்பா பேர் என்ன, அது தாத்தா பேர் கேட்டா தாத்தாவோட அப்பா பேரையும் தெரியப்படுத்தல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப 3 தலைமுறைக்கு மேல பேரே தெரியல. அதனால இவனுக்கு பிராமணியம் போயிட்டு சொல்ல முடியாது. 3 தலைமுறையா 2வது தலைமுறையே தெரியலையா, ஒண்ணுமே இல்லை. அதனால யார் சொன்ன எழுதி வச்சுக்கிறார், இதெல்லாம் பண்ணதானா, இதெல்லாம் பண்ற இன்னொன்னு சொல்லிட்டுருவான். நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த சார்த்தம் பண்றதுனால அவ மோசம் போல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சொன்னா பெரிய வம்பு. சாமி இது முதலியே சொல்லியிருக்கப்படாதான் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், பண்ணாமே நாங்க நினைச்சிட்டு நான் பண்றதுனால அவ போராடுறதுக்கு அவ ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்கப்புறம் தானே யாராவது சொல்லிட்டு இருக்க வரைய, அதெல்லாம் கிடையாது. நான் மோசத்துக்கு வரலாம் பண்ணியாங்க, நான் பண்றதோ அதான் மோசத்துக்கு வரேன் நல்லா வச்சுக்கோ. அதான் கிளம்பி போயிட்டேன். இங்கிருந்து முடிச்சவொடனே பதாபித்தம் தீபாபி நிரஞ்சன பரமம் சாமி உபயோகின்னு இங்கிருந்து கிளம்பி ஆச்சாரத்துடைய பேரை போய் பிரார்த்திக்க போறா, அது எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அது கருத்து நம்ம பண்றோம் பண்ற காரணம் நான் மோட்சத்துக்கு போக தவிர நான் பண்ணிதான் என் தகவலா மோட்சத்துக்கு போறான்னு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா பெருமாவுடைய அனுகிரகத்தால் அவர் போயிடுறாரு, ஆச்சாரிய கடாட்சத்தில் அவர் போயிடுறாரு. ஆனா ஆச்சாரிய கடாட்சமும் பெருமாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா என் தகப்பனாருக்கு நான் பண்ணாதான் அது உண்டு, இதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்ப இந்த சாத்த காரியம் பண்றது எதுக்காக நம்ம உண்மையா நினைக்கிறோம், என் தகப்பனாருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், அப்பதான் ஒரு ஆத்மா சாந்தி அடையும். இல்லவே இல்லை, ஆத்மா உடனே போயிட்டு அடுத்த கணமே சீவைகின்ற சத்தமா ஆச்சரியமான கைக்கருத்து ஈடுபட்டு இருக்கு. வந்தவர் எதிர்கொள்ள மாமனை மண்டபத்து அந்தவன் பேரின்பத்து அடியோடு இருந்தவனே ஆச்சரியமான கைக்கருத்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இங்க நான் பண்ணேன்னா நான் அங்க போய் கைக்கரியம் பண்ண முடியாது. மறுபடியும் இதே இந்த சம்சாரம் உழந்து இருக்க வேண்டாம். அதனால்தான் அந்த சார்ந்த கைங்கரியம் பண்ணிருக்கிறது. ஏன்னா பகவத் ஆக்கியா அவருடைய ஆணையான வழியில பண்ணிட்டு இருக்கிறது, அதுவும் பகவத் கைங்கரியமா பண்றோம், பண்ணி தொடக்கவே இருக்கா இல்லை அப்படின்னு இருக்கட்டு. இப்ப 3 தலைமுறைக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்காது பிராமணியம் போயிட்டேன்னா அதனால பிராமணியம் போக போறதில்லை. அதே போல 3 பேரை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க நம்பிக்கையோடு சொல்றேன். 3 பேர் தெரியாதோ நிறைய பேர் இருக்கா, 3 பேராவது தெரிஞ்சுட்டு இருக்கா இல்லையா? அந்த 3 பேருக்கு முன்னாடி இருக்கிற தெரியலையே சுவாமின்னா தெரியல, அதனால பிராமணியம் போயிடுமா, போக போறதில்லை. அது வரைக்கும் பண்ணாலே போறது இல்லையா? அதே போல நாதமுனிகள் அடுத்து நம்மாழ்வார், இதுக்கு மத்தியில் இருக்க தெரியாதபடியாலே எந்த குற்றமும் ஞானத்துக்கு எந்த குற்றமும் வராது, குரு பரம்பரைக்கு எந்த குற்றமும் வராது. அது இருக்கிறபடி அது எப்படி இருந்திருக்கும், எப்படி பிராமணியம் போக போறது இல்லையே. அதே போலதான் இங்கேயும் நாம் அறிந்து கொள்ளலாம் பேட்டுக்கு ஒரு போலையும் வராது. ஏன்னா குரு பரம்பரையை சொன்னாதான் பேட்டுக்கு லாபம். குரு பரம்பரை குறுக்க ஒண்ணுமே இல்லையே சுவாமி, நீங்க கவலைப்பட வேண்டாம். குரு பரம்பரை அதை நீ சொல்லாம போனா ஏன்னா எழுதி வைக்கல, அதெல்லாம் நீ சொன்னா போனோம் ஒரு பேருக்கு ஒரு குறை வராது. இது போல பிராமணன் சித்திக்கிறது இல்லையா, எப்படி 3 தலைமுறை தான் பேர் வச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ள 4, 5, 7 7ஆம் படிக்கிறோம் நாங்கள் தெரியாது. 7 ஜென்மத்துக்கு எங்களுக்கு படியே கிடையாது, ஒரு படியும் கிடையாது. வெளியூருக்கு போறதுன்னா அந்த பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க வரணும், காவலாளர்கிட்ட போய் கொடுக்கணும். இவர் ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காரா அப்படின்னு விசாரிப்பார். குற்றம் பண்ணியிருந்தா கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி 7 ஜென்மத்தை நான் குற்றம் பண்ணி இவர் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. தெரியாது என்ன குற்றம் பண்ணல, ஒருவேளை இவர் ஏதாவது தப்பு தண்டை ஏதாவது பண்ணாரா திருச்சிட்டாருன்னா அதெல்லாம் இவா மனசுல குற்றம் வேறு, அதெல்லாம் எடுத்து கழிக்கிறதுக்கு யோகி கிடையாது. என்ன குற்றம்னா பகவத் கைங்கரியத்தை இழந்தோம் என்கிற குற்றத்தை 7 ஜென்மத்தை கிடையாது, இதான் குற்றம். பகவத் கைங்கரியத்தை இழந்தோம் சுவாமி இந்த ஜென்மால ஒரு 2 நாள் பண்ணல, கிடையவே கிடையாது. வேடாக்காலம் படிக்கிறோம் படியே கிடையாது. அப்படிப்பட்ட 7 ஜென்மத்துக்கு பண்ணணும்னா இந்த அவசியம் இல்லை, 3 ஜென்மம் தெரிஞ்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்மால தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்களுக்கு பிராமணியத்துக்கு எந்த குறையும் வராது. இது போல அதே போலதான் இங்கேயும் உனக்கு அதோடைய அடுத்து நம்மாழ்வார் தெரிஞ்சது கொடுக்க யாரும் தெரிஞ்சுக்கணும், உனக்கு பேட்டுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது 202ஆம் பாட்டு. அடுத்து 203ஆம் பாட்டு ஆச்சரியமான வார்த்தை. நஞ்சியர் பெரிய கோயில் வல்லவர்
திருவாய்மொழியிலே ஓர் அர்த்த பிரஸ்தாபத்தில் ஜீயர் அருளி செய்தபடி ஒழிய இங்கனேயானோர் என்ன நான் சொன்னபடி அழகுதென்று திருக்கலிகண்டிதாக சொல்லுவர் என்று ஜீயர் அருளி செய்ய உம்முடைய சிஷ்யர் அழிவதென்பதென்று பிரமாணமாக சொல்லுவாரன் என்ன? அதில் ஒரு நிபந்தனை ஒன்றுமில்லைகான். சதாதார சன்னதியோடு சத்திய சன்னதியோடு வாசி இல்லை காணும் ஒருத்தனுக்கு திருத்தம் பிறக்கை அருளி செய்தார். ஆச்சரியமான வார்த்தை. இந்த வார்த்தை அனைவத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆச்சாரிய சிஷ்யருடைய சம்பந்தத்தை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதுவும் நஞ்சியரில் நம்பில்லை விஷயத்தை தெரிவிக்கிறார். பெரிய கோயில் வல்லரான்னு பெரியவர் ஆச்சரியம். அதாவது நஞ்சியர் திருவாவி காலட்சேபம் 100 தடவை சொல்லியிருக்கார். ஒரு தடவை உண்மையா சதாபிஷேகம் பண்ணிக்கிறார் இல்லையா, உண்மையான சதாபிஷேகம் நஞ்சியர் தான் 100 தடவை திருவாவி காலட்சேபம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு தடவை பண்றதுக்கு அச்சா 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 அப்படின்னு சொல்லிக்கிற 100 தடவை அவர் பண்ணது பெருசு இல்லை. ஒரு சுவாமி வந்து நம்பிள்ளைகிட்ட கேட்கிறாராம். நம்பிள்ளைகிட்ட வந்து சுவாமி கேட்கிறார், இந்த திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்பிள்ளைகிட்ட வந்து கேட்கிறார். அப்ப நம்பில ஒரு வார்த்தை சொல்றார், என் நஞ்சியர் எங்க ஆச்சாரிய நஞ்சியர் அவர் 100 தடவை சொல்லியிருக்கார். அந்த 100 தடவையில எந்த தடவை சொன்ன அர்த்தம் உனக்கு வேணும்னு கேட்கிறான்னா இது 100 தடவை அர்த்தம் சொன்னவுடைய பெருமையை சொல்றதா, அந்த 100 தடவை அர்த்தத்தை இருக்கிறது மனசுல தரித்துக் கொண்டு தன் ஆச்சாரனுக்குண்டான வைபவத்தை சொல்லக்கூடிய இவருடைய பெருமையை சொல்றதுன்னா அத்தனை பெருமை சதாச்சாரிய சம்பந்தம் 2 பேரும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த இதை சொல்லுகிறார். சதாச்சாரம்னா அவருக்கு தான் 100 தடவை திருவாயு பாடம் பண்ணார். பண்ணி முடிச்சோடனே நந்தியில கேட்கிறார், அப்ப நஞ்சியர் ஒரு அர்த்தத்தை இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். நஞ்சியர் ஒரு அர்த்தத்தை இப்படி சொன்னோம்னு சொன்னார். சொன்ன உடனே இது நஞ்சியரை பார்த்து பெரிய கோயில் வல்லலான்னு ஒரு பெரியவர், அவருக்கு பேரு பெரிய கோயில் வல்லலான்னு நன்னா கேட்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பெரிய கோயில் வல்லலாம் பேரு. அவர் இந்த அர்த்தம் இப்படி இருந்தா நல்லா இருக்குங்க சுவாமி. நாமெல்லாம் நமக்கெல்லாம் அதெல்லாம் தோணாது. பூர்வாச்சாரியெல்லாம் அதனால தான் எத்தனை பொன்னவரத்துக்கு இருக்கிற பாக்கியம் அவர் எதிர்த்து கிடையாது. ஸ்ரீரங்கத்துல சந்திரபுருஷன் பக்கத்தில் பொன்னவரம் இருக்கு. அந்த பொன்னவரம் பண்ணிட பாக்கியம் எந்த என்ன அங்கேயே இருக்கு பொன்னமரம். எங்க வடமதுரையும் பொன்னமரம் இருக்கு, இங்கேயும் பொன்னமரம் இருக்கு. அந்த பொன்னமரம் கஷ்டம். இந்த பொன்னமரம் திருவாய்மொழி கேட்டுட்டு திருவாய்மொழி சீசுக்கு அநேகமா அந்த பொன்னமரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் வார்த்தா மாதிரியே வந்திருக்கு. அநேகம் அதுதான் வந்திருக்கும். ஏன்னா பூர்வாச்சாரன்னா பெருமாள் அந்த கலங்கார ஆங்கிட்டு பெருசாக உட்கார்ந்து இருக்க மாட்டார். அவருடைய வைபவத்தை இன்னும் அர்த்தம் இன்ன அர்த்தம் இன்ன அர்த்தம் இன்ன அர்த்தம் இன்ன அர்த்தம் இது பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கச்சே திடீர்னு செல்வ பரப்பட வந்துட்டு இருக்க செல்வ எழுந்துக்கணுமோ அவன் திடீர்னு ஏழை எழுத்தாரு யாரோ வந்தானா அவன் எழுந்துக்கணுமோ அப்ப காலையில் நிறுத்துக்கணும் அவர் எழுந்துட்டு வரான். ஒரு காலாச்சுன்னு யாராவது எழுந்துக்குவான். இந்த கூட்டம் கலக்கு யாரை வரணும் அப்படின்னு கேட்கிறானா இவாளுக்கு இந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் பிரமேயத்திலையும் இல்லை. ஏன்னா பிரமாணம் தான் பிரதானம், பிரமேயம் பிரதானம் கிடையாது. ஏன்னா பிரமாணத்தை கொண்டுதான் பிரமேயம் பகவான், பிரமாணம் இந்த திருவாரூரை மட்டும் ஸ்ரீசுக்திகள். அந்த ஸ்ரீசுக்தியை கொண்டுதான் பகவானை அறிகிறோம். அவர் ஸ்ரீசுக்திக்கு பிராதானம் கொடுத்து விடுறார். அதில் சொல்றார் பெரிய கோயில் வல்லவான பெரியவர். இந்த அர்த்தம் இப்படி இருந்தா என்ன இருக்குன்னு நஞ்சியர் ஒரு அர்த்தத்தை சொன்னார். அப்ப பெரிய கோயில் வல்லவார் இந்த அர்த்தம் இப்படி நன்னா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். அப்ப நஞ்சிய பெரிய கோயில் வல்லவார் சொல்றார், இந்த அர்த்தத்தை கலிகண்டி தாசர்னு பேர். நம்பில்லைக்கு கலிகண்டி தாசர்னு பேர். ஆச்சரியமான இந்த திருவிழாதம். அதாவது நான் சொன்னபடி அழகிதென்று திருக்கலிகண்டிதாசர் சொல்லுவர் என்று ஜீயர் வந்து செய்ய. கலிகண்டிதாசன் நம்பில்லைக்கு கலிகண்டிதாசன் ஏன் அந்த பேர் வந்து பின்னாடி சொல்றேன். அப்ப அவர் தெரிவிக்கிறார், இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய அர்த்தத்தை நம்பில்லையார் என் சிஷ்யன் இந்த அர்த்தத்தை சொன்னேன், இது நன்னா இருக்குன்னு என் சிஷ்யன் சொல்லியிருக்கான், அதனால உமக்கும் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இப்ப ஒரு சுவாமி இருக்கார். ஒரு சுவாமி நம்ம ஒரு சந்தேகம் கேட்டோம். சந்தேகம் கேட்டோன்னே அந்த சுவாமி சொல்றாரு, எங்க ஆச்சாரியன் தான் சொன்னார் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே எடுத்துப்போம். அந்த சுவாமி என்ன சொல்றார், என் சிஷ்யன் இந்த அர்த்தத்தான் சொன்னா அதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துப்போமா? ஆனா நஞ்சியை தான் சொல்றார். நான் பெரிய கோயில் வரலாறுன்னு கேட்டார். இந்த 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 நிலைக்கு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இப்படி வேற அர்த்தம் சொல்றார். அர்த்தம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யார் சொல்ல பெரிய கோயில் வரலாறு சொல்றார். நஞ்சியர் ஒரு அர்த்தத்தை நிர்ணயிச்சார். அந்த அர்த்தத்தை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் அந்த அர்த்தத்துக்கு வேற மாதிரி அர்த்தத்தை பெரிய கோயில் வரலாறு சொல்றார். இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்ப இப்ப நெஞ்சியை சொல்றார், இல்ல என் சிஷ்யனான நம்பில்லை இந்த அர்த்தம் சரியான அர்த்தம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு புரியல. எங்க ஆச்சாரிய சொன்னார்
அப்படின்னு சொன்னா அது பிரமாணம் ஆகும். என் இச்சிஷ்யன் இதை சொன்னான் அப்படின்னு சொன்னா அது பிரமாணம் ஆகுமா? இது போல ஒரு சுவாமி உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், சிறிது கட்சி அந்த சுவாமிக்கு ஆச்சாரிய சுவாமி அவர் தான் எங்க ஆச்சாரிய இப்படிதான் சொன்னார் சுவாமி, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கலாம். என் சிஷ்யன் இப்படிதான் சொன்னார் அதனால் நான் சொல்றேன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சிஷ்யன் இட்டபடி ஆச்சாரனா ஆச்சாரிய வழி சிஷ்யனா? இப்படி சொன்ன உடனே பெரிய கோயில் வரலாறு புரியல. நான் லோகத்துல என்ன கேள்விப்பட்டிருக்கேன், என் ஆச்சாரத்தை சொல்லியிருக்கார் அதனால் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர என் சிஷ்யன் எப்படி சொல்லியிருக்கான் அதனால ஆச்சாரம் நான் இப்படி சொல்றேன் நான் கேள்விப்பட்டதே நீங்க புதுசா சொல்றேன்னு கேட்டேன். நல்லா கேட்டுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நாம என்ன நினைக்கிறோம், சிஷ்யன்னா தாழ்த்தி ஆச்சாரம்னா ஐயோ ஆகாசத்தை போயிட்டான்னு நினைச்சிருக்கோம். நஞ்சியரும் நம்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை வரணும். எந்த நிலை நம்ம சொல்லிக்க மாட்டோம். இங்க தெரிவிக்கிறார் பெரிய கோயில் எல்லாம் என்ன கேட்கிறார், உம்மா ஆச்சார பராசர பட்டர் சொன்னார் இப்படிதான் சொன்னார் அதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய குரவர்களா ஏற்றுக்கலாம். என் சிஷ்யன் நம்பில்லை சொன்னார், இது என்ன சொல்ல ஏறவே பேசுவாங்க. ஆச்சாரியன் சொன்னார்னா கேட்கறது, ஏன்னா நஞ்சியுடைய ஆச்சாரியாரே பராசர பட்டர் அவர் சொன்னா எடுத்துக்கலாம். இவர் சொன்னா என்னமா எடுத்துக்கலாம்னா சொன்ன உடனே பெரிய குரவர்கள் என்ன சொல்லிருக்கல, இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, என் ஆச்சாரியன் சொல்றேன் இந்த தானே கேள்விப்பட்டிருக்கேன், அர்த்தம் நல்லா இருக்குன்னு, என் சிஷ்யன் சொன்னா அர்த்தம் தானு கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்ன உடனே அப்ப பெரிய கோவர்களா கேட்ட உடனே ஆச்சாரியன் சொன்னது தான் பிரமாணம்னு வச்சிருந்துட்டா சிஷ்யன் சொன்னதை பிரமாணம்னு இது வரைக்கும் யாரும் எடுத்துனது இல்லை, எங்க கேள்விப்பட்டது இல்லையே. ஆச்சாரம் சொல்லிட்டு ஆச்சாரம் இருக்காங்க. ஏன்னா திருக்கோட்டி நம்ம கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டு வந்தார், ஞாபகம் பிரதானம் சேஷத்துவம் பிரதானம்ங்கிறது யாருக்கு? எம்பெருமான சிஷ்யரா எம்பெருமானாருக்கு ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியனுடைய வார்த்தை பிரதானம் என்பதுன்னு கேட்டாரு. இளைய புன்கவிதை அதே போல தாயை போல பாடவல்லா தாமம் அணுக்கள் இருக்கு, அந்த நேட கொண்டு பாடவல்லான்னு சொல்லாம ஆச்சாருடைய திருவடியினோட எடுத்து தன்னுடைய தலையில தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் ஆச்சாரிய அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிஷ்யன் சொன்னா கேள்விப்படுறிய அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்த இந்த மாதிரி சொன்னேன். அப்ப நான் சொன்னபடி அடைகதென்று திருக்கணிதாக சொல்லுவார் என்று ஏன் வந்து செய்ய உம்முடைய சிஷ்யர் அடைகதென்று பிரமாணமாக சொல்லுவார் என்ன? உம்ம சிஷ்யர் சொன்னது போய் பிரமாணம் சொல்றது என்னமா எடுத்துக்கிறது? உம்ம ஆச்சாரியம் சொன்ன பிரமாணம் எடுத்துக்கலாம், சிஷ்யன் சொன்னது பிரமாணம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது நிபந்தனை இல்லை தான், அதுல என்ன கஷ்டம் இருக்கு? நஞ்சியை கேட்கறது இது வந்து கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இது அனுஷ்டானத்தை கொண்டு வரணும், அனுஷ்டானமே இல்லை. ஆனா அனுஷ்டானத்தை கொண்டு வரணும், ஆச்சாரியத்துக்கு சம்பந்தம் அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அன்னைக்கு அனுஷ்டானத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அனுஷ்டானம் இருக்கோ, என் சிஷ்யன் சொன்னான்னு சொன்னா அது என்ன நிர்பந்தம், என்ன கஷ்டம் இருக்கு? அது வந்து கஷ்டம் இல்லையே. இப்ப இதுல என்ன நிர்பந்தம்? நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் யார் சொன்னாலும் எடுத்துக்கணுமே. யார் தெரிவிக்கிறார்? ஆச்சாரியனான நஞ்சியர் தன் சிஷ்யனான நம்பில்லை ஒரு வார்த்தை சொன்னான்னு அவன் என்ன சொல்றது? என் சிஷ்யன் நான் சொல்றேன், நான் சொன்னதான் உண்டு, போயிட்டு வரோம் சொல்லிட்டு போக்குற காலம் இப்படிப்பட்ட காலம். ஆனா அந்த காலத்துல இருக்கின்றான்னா நஞ்சி என்ன தெரிவிக்கிறார்? என் சிஷ்யன் சொன்னா அதை கேட்டுக்கிறேன்னா நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் இப்ப இதுல என்ன நிர்பந்தம் இருக்கு? எதுவா இருந்தாலும் அது பெரியவன் சொன்னாலும் கேட்டுக்கணுமா, இளையவன் சொன்னாலும் கேட்டுக்கணுமா? ரொம்ப பெரியவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப சிறியவர் ஒரு விஷயம் சொன்னார். சிறியவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம், பெரியவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் இல்லை, ரெண்டு எதை இருக்கலாம். சிறியவன் சொன்ன விஷயம் தான் இருக்கலாம். அதைத்தான் சிறுமா மனிதராய் என்னையாண்டால் இங்கே சிறியவர் நெடுமார்க்கடலில் தெரிவிக்கிறார். மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது, சிறுமா மனிதராய் என்னையாண்டார் இங்கே தெரிவது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப சிஷ்யன் சொன்னதான் சிறந்ததுக்கு கிடையாதுன்னா கிடையாது. யார் சொன்னாலும் சரி, எந்த நிலையில் இருக்கக்கூடிய சொன்னாலும் சரி. அதனால அந்த நிலையில் இருக்க சொன்னா அந்த விஷயம் உயர்ந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அவன் சிஷ்யனாகட்டும் ஆச்சாரனாகட்டும் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆகட்டும் தர்மவியாதன் ஒருத்தன் வெட்டி வெட்டி கசாத கடை வெட்டி அவன் என்ன பண்ண ஸ்ரீவத்ன பூஷன் சாஸ்திரத்தை எடுத்துருக்காரு. அவன் வந்து கசாபு கடை வியாபாரம் வேண்டியிருக்கான். அதை வந்து ரிஷிகள்லாம் வந்து படுகாடு கற்றுக்கலாம். ஏதாவது தர்ம சந்தேகத்தை அதாட்ட கேட்பான். அவன் என்ன சுவாமின்னா எடுத்திருக்கா ஸ்ரீவத்ன பூஷன் சபாவே எடுத்துக்கா, பிரதானமா எடுத்துக்கா. அப்ப நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். எது பிறப்பு ஏதிகள் ஆகல் என்று அக்குற்றமாப்தி அதிகவே நம்ம யார் சொன்னா இங்க அந்த குறையும் இல்லை. ரெண்டு பேரும் பிராமணா, ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள். அதெல்லாம் எந்த குறையும். ஆனா சிஷ்யன் ஒரு தாய்க்கு கொடுக்குறாரு. ஒருத்தன் திருந்தனா இது எதுக்குன்னா சிஷ்யன் சிறந்த விஷயம் சொன்னா எடுத்துக்க வேண்டியதுன்னு
வஸ்து உயர்த்தியா இருந்தா எந்த விஷயம் வந்து எடுத்துக்க வேண்டியதுன்னா ஒருத்தன் திருந்தன்னு சொன்னா சதாச்சாரன் கூட திருந்தலாம், சச்சிஷனா இருந்தாலும் திருந்தான். சதா ஆச்சாரன் மூலமாகவும் திருந்தலாம், சிஷ்யன் மூலமாகவும் திருந்தலாம். திருந்தனும் எப்படின்னா திருந்தானே சாதாரணம் திருந்தணும் அவசியம் இல்லை. சிஷ்யன் மூலமா திருக்கலாம், ஆச்சாரனை யார வேணாலும் திருந்தலாம். ஆனா உயர்ந்தவர் என்று புரிஞ்சுக்கணும். நம்பில்லை பகவத் விஷயத்தை அப்படியே நல்லா கரத்தளமாக வச்சுட்டு இருக்காரு. நம்பில்லை அப்படியே பூர்த்தியா வச்சுட்டு இருக்காங்க. அதான் 36,000 படிக்கு இருக்கிற வைபவம் மற்ற எந்த வியாக்கியான கிரந்தங்களும் கிடையாது. வியாக்கியானத்துல தெல்லியதா நம்பில்லை செப்பு நெறிதன்னை வல்லல் வடக்கு திருவீதிக்கில்லை இந்த நாடறியமாறும் மறைப்புள்ள நன்குலைக்கு 36,000 இல்லையா, 36,000 நம்பெருமால ஆச்சரியப்பட்டு அது தானே செவிசாய்க்கொன்று கனவாளுடைய திருச்செவியார் திருவாயால கேட்டுட்டார் இல்லையா. அது எத்தனை வைபவம் நம்பினுடைய சீசுக்தி இருக்கணும். அந்த சீசு இன்னைக்கு ஈடு சாத்து வரன்னா நம்பினுடைய ஈடு தான். ஈடு நிறைய இருக்கு. ஈடு 36,000, ஈடு 24,000, ஈடு 11,000, ஈடு 6,000, ஈடு 9,000 இருக்கு. ஆனா ஈடு 36,000 ஈடு சாத்து வரேன்னு பண்ற இன்னைக்கு சரியா தெரியல. அந்த காலத்துல சன்னதிலே கூட உண்டு, மரத்திலேயே உண்டு. இன்னைக்கு மரத்துல மட்டும் வச்சுட்டு இருக்கான்னு சொல்றது இருக்கா இல்லையா தெரியல. ஈடு சாத்து வரேன்னா திருவாரூர் சாத்துவதற்கு முன்னாடி ஈட்டு சாத்து வரையில 2 பாட்டு சாத்துவரை பண்ணுவா. அவ 2 பாட்டையும் சேர்த்து சாத்துவரை பண்ணுவா. அந்த சாத்துவரை அந்த 2 பாட்டில் என்ன சொல்லியிருக்கா நம்மளுடைய சீசுக்திகள் அப்படியே ஒப்பிப்பான். பார்த்துல பார்க்காம செவிக்கக்கூடிய கிரமம் அதுக்குதான் ஈடு சாத்துவரன்னு பேரு. அவ்வளவு உயர்ந்ததாக இருக்க நம்பில அவர் தெரிய சொன்னா அப்ப சச்சேஷனாலும் இருக்கலாம், சதாதாரம் இருக்கலாம், உயர்ந்தவன் இருக்கலாம். நம்பில்ல பகவத் கரத்தரமா உள்ள வச்சுட்டு கல எனக்கு பிரமாணம் அவர் சொன்னதான். நான் எதுக்காக ஆச்சாரம் சிஷ்யன் சொல்லணும் நஞ்சியை கேட்கிறேன். அவர் சொல்லிட்டாருன்னா பிரமாணம் தானே, எதுக்காக ஆச்சாரம் சிஷ்யன் சொல்லணும்? ஆச்சாரமே இல்லையே. இதற்கான் திலலோகாச்சார தெரிவிக்கார். இப்ப யார் நஞ்சி என்ன தெரிவிக்கார்? நான் ஆச்சாரன் அவன் சிஷ்யன் ஏன் சொல்லணும்? இந்த எண்ணம் வருமா பாருங்க. இந்த எண்ணம் வருமா? ஒண்ணுமே இல்லை. ஒரு காலட்சேப அதிகாரி 4 நாளா இங்க உட்காந்து இருக்கார். 5ஆம் நாள் வந்தார். வாங்க நீ அங்க உட்காந்து ஒரு நாள் கேளு வேலை ஒருத்தர் இங்க உட்கார சொல்றேன் அப்படின்னா என்னமா இருந்தா அங்க உட்கார வைக்கலாம் எனக்கு என்ன பெருமை சொல்லுவாளா இல்லையா? நிச்சயம் சொல்லுவா. கட்டாயம் அவரை ஒண்ணுமே இல்லை இருக்கு. அதுக்கே இத்தனை ஒரு கிறிஸ்டியன் சொல்ல தான் எடுத்துக்கணுமான்னா நல்ல இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். அதான் தெரிவிக்கிறார். ஆத்தா இதான் திருவிழாச்சார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அந்த சீசுக்கு சொல்ற பாருங்க, தன் சிஷ்யனுக்கு தன்னை ஆச்சாரண்டு நடக்க கடவன் அல்லன். தன் சிஷ்யனுக்கு தன்னை ஆச்சாரண்டு நடக்க கடவன் அல்லன். முக்கியமான விஷயம். ஒரு ஆச்சார லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்ரீபத்ரபூஷன் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. ஆனா சிஷ்ய லட்சணத்துக்கு தான் நிறைய சூத்திரம் வச்சிருக்காரு. ஆச்சார லட்சணத்துக்கு குறைச்சலா சூத்திரம். ஏன்னா சிஷ்யன் இருக்குதான் நாட்டார் அறியாமையாலே அத்த அறிவிக்க தானே ஆச்சாரமோ தானே சிஷ்யன் வந்து பத்திரிகாசத்தை திருமந்திர உதயத்தார் முன்பு எடுத்திருக்காரு. இருந்தாலும் தன் சிஷ்யன் தன்னை ஆச்சார தட்சனுக்கு தன்னை ஆச்சாரம் நினைக்க கடவன் அல்லன். ஒரு சிஷ்யன் இருக்கார், தான் ஆச்சாரன், தான் தான் சமாச்சாரம் நினைக்கிறார். அந்த சிஷ்யனை பார்த்து இவருக்கு சிஷ்யன் என் சிஷ்யன் நடக்கக்கூடாது அப்புறம் என்ன தன் சிஷ்யனை தன் சிஷ்யன் என்று நினைக்க கடவன். அப்ப என்ன நினைக்கணும்னா தன் ஆச்சாரனுக்கு சிஷ்யன் நினைக்கணும். ஆச்சாரம் எப்படி இருக்கணும்? தன்னுக்கு சிஷ்யன் நினைக்கப்படாது, தன்னுடைய ஆச்சாரனுக்கு சிஷ்யன் நினைக்கிறோம் இல்லையா? அந்த நிலையை ஏற்படணும்னு தெரிவிக்கிறார். அது வருமானா வரணும். பூவாச்சார அத்தனை பேரும் அப்படிதான் வர அவ தனக்கு சிஷ்யன் பார்த்ததே கிடையாது, தனக்கு ஜனதே கிடையாது, நினைக்கக்கூடாது. ஆச்சாரம் தன்னை ஆச்சாரம் நினைத்துக் கொள்ளவும் கூடாதான். ஏன்னா தன்னை ஆச்சாரத்தால் சிஷ்யன் நினைக்கணுமா? தன் ஆச்சாரத்துக்குத்தான் சிஷ்யன். 2வது தன் சிஷ்யனை தனக்கு சிஷ்யன் நினைக்கக்கூடாது. முதல் நிலை. யாருக்கு சிஷ்யன் நினைக்கணும்? தன் ஆச்சார சிஷ்யன் நினைக்கணும். அப்ப தன் ஆச்சாரம் நினைச்சுக்கலாமா? தன் சிஷ்யனுக்கு சிஷ்யன் நினைக்கக்கூடாது. பாரியன் வீட்டுக்கார வைக்கணும். ஒருத்தர் ஆச்சாரியன், இந்த பக்கம் சிஷ்யன் இருக்காரு. இந்த ஆச்சாரம் என்ன சொன்னார்? ஆச்சாரத்தை சொன்னோம் மாமினு அந்த சிஷ்யனை நீர் சிஷ்யன் நினைக்கப்படாது, உங்களுடைய ஆச்சாரனுக்கு சிஷ்யனை நினைக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி நீ சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், அவர் என் சிஷ்யன் இல்லை, என் ஆச்சார சிஷ்யன் கேட்டார். முடிஞ்சு போயிட்டு அடுத்த முன்னாள் கேள்வி கேட்டார். நான் ஆச்சாரம் தானே, நான் ஆச்சாரம் நினைக்கிறேனே. அது கோல் பிடிச்சார். நீ ஆச்சாரம் இல்லை, நீ உன்னுடைய ஆச்சார சிஷ்யன் நினைச்சுக்கோன்ற இந்த எண்ணம் வருமா? வரும். இதைத்தான் நம்பி நஞ்சியர் நம்பில தெரிவிக்காது. என் நம்பில சொன்னா என்ன வார்த்தை சொல்லியிருக்கா? நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ஏன் பிரமாணம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சிஷ்யன் சொன்னா பிரமாணம் ஆகாதா? ஏன்னா இவர் தன் ஆச்சாரனுக்கு சிஷ்யன் தான் தான் நினைக்கிறத தன்னை ஆச்சாரம் நினைக்கவே கூடாது. ஏன்னா எப்படி ஆச்சாரம் ஒரே விஷயம் சொல்றேன்.
ஆச்சாரிய ஸ்ரீபாதத்தை எடுக்கிறா இல்லையா, நிறைய ஸ்ரீபாதம் ஈஎஸ்ஆம் வரா, ஆச்சார குஷா வரா, வளர்த்து அவளுக்கு ஸ்ரீபாதத்தை அவருக்கு தீர்க்கத்தால் படி அதுக்கு புருஷ சொல்லி எந்த மந்திரம் வந்த மந்திரம் சொல்லி சேர்த்துக்கிறா இல்லையா. சேர்த்துக்கச்சு அந்த காலை வச்சுட்டு நான் ஆச்சாரியன் என் காலுக்கு தான் அவள் பண்ணிட்டுட்டேன், என் திருவடி தான் பண்ணிட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கணும்னா நினைச்சா போச்சு. அப்போ அவ திருவடி அலமிட்டு காலை பண்ணு. இப்போ அந்த திருவிழா அலமிக்கக்கூடிய அந்த ஆச்சாரம் என்ன நினைக்கணும்னா, ஓ எனக்கு பண்ண என் ஆச்சாரியனுக்கு பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு நினைக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்க பாருங்க. இன்னைக்கு வேலை அனுஷ்டானத்தை கொண்டு வரல, ஆனா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. இது அன்னைக்கே எழுதி வச்சிருக்கா, அன்னைக்கு எழுதி வச்சிருந்தல அனுஷ்டானத்துல கொண்டு வந்திருக்கா. திருவிழாச்சாரம் ரொம்ப முக்கியது. அன்னைக்கு அனுஷ்டானத்தை கொண்டு வந்திருக்க எழுதி வச்சுட்டு நிக்க. ஏன்னா எழுதி வச்சுதான் என்ன பண்ணிருக்குன்னா, சுவாமி இதெல்லாம் எழுதுறது ஏற்று சுரக்கா கரை புதிவாது சொல்றா இல்லையா, அந்த மாதிரி பட்டு போயிட்டா அனுஷ்டானம் கொண்டு வச்சுக்க. அப்ப தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் சிஷ்யன்னு நினைக்கணும் ஒரு ஆச்சாரியன், தன் சிஷ்யரை தன்னாச்சாரிய சிஷ்யன் நினைக்கணும். சரி ஸ்ரீபாதிக்கா அலமின்ட்டுக்கா, அலமின்ட்டு என்ன இருக்கு, அப்ப அலமின்ட்டு இவர் மந்திரம் சொல்லணும். யாரு ஆச்சாரம் சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லணும்? ஓஹோ என் திருவடியை நினைச்சிருக்கா, என் திருவடி இருக்கா, என் திருவடி இருக்கா, என் திருவடியே போக்கும், என் திருவடியை போக்குனா அது கிடையாது. என் திருவடியை சரணம் சொல்லக்கூடாது. அப்படின்னா தன் ஆச்சாரன் திருவடியை தியானித்துக் கொண்டு ஆச்சாரிய தனியை சொல்லிட்டே இருக்கும் அவர் தீர்த்த அணுகட்டு. அப்பதான் என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஆச்சாரிய ஸ்ரீபாதத்துக்குத்தான் அங்க ஸ்ரீபாதத்தை விளக்கின்றிருக்கான்னு அர்த்தம். யார் நினைக்கணும்? இந்த ஆச்சாரியன், இந்த ஆச்சாரம் நினைக்கணும். அப்ப என்ன பண்ண நினைக்கிறது மட்டும் இல்ல, தன் ஆச்சாரிய தனியில இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சாரம் தனி இருக்கு இல்லையா, அந்த அப்பதான் ஓ இவர் உண்மையான ஆச்சாரம் தான் நினைக்கிறார். அப்ப ஆச்சார ஸ்ரீபாதத்தை விளக்கின்னு இருக்கு, மற்றது கிடையாது. இந்த ரெண்டு ஆனா இங்க சிஷ்யானா ஸ்ரீபாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அவ தன் ஆச்சாரம் தான் நினைக்கிறார். அவருக்கு ஆச்சாரம் நினைக்கப்பட இது ஒரே வந்து இவர் நினைக்கிறதா அவர் நினைக்கப்படாது. அவர் தன் ஆச்சாரம் நினைக்கணும். இந்த மட்டும் இப்படி நினைக்கலாம், அவர் ஆச்சாரம் தான். ஆனா இவர் ஆச்சாரம் நினைச்சவர்களாலே இவர் கூட ஒரு கிரீடம் வராது. என்ன நினைக்கிறோம், இவர் தன்னாச்சாரியனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கணும். இதுதான் முன்வைக்கும். அதுதான் அப்பதான் இத்தனை தூரம் பேணி காத்திருக்க ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்தை. ஏன்னா ஆச்சாரத்தின் சாமானிய சீவைத்த சம்பிரதாயம் தான் இது. அங்கேயுமே வாக்கியம் வேற எங்கேயுமா அதுதான் அடிக்கடி உயர்ந்த சம்பிரதாயம், உயர்ந்த வஸ்துக்கு கூட்டப்படுறது தான் இருக்கும். அன்னைக்கே பாத்தீங்கன்னா 2 நகை கடை இருக்குன்னா வைரக்கடையில 4 பேர் தான் இருப்போம். ஆனா சாமானிய தூடு கடையில 200 பேர் 300 பேர் 1000 பேர் கூட என்ன சொன்னா அது வசதியா ஆச்சுன்னா எத்த பண்ணாலும் வைரக்கடை வசதிச்சுன்னா வஸ்துவால வசதி, விளையாட வசதி, ஓக்கியத்தால வசதி எல்லாம் வசதிச்சுன்னா அதான். அப்ப சீவைஷ்ணவ சம்பிரதாயம் தான் அத்தனை பேணி ஆச்சாரிய சித்தம் சம்பத்தை அத்தனை பேணி பாதுகாத்திருக்கா. அந்த போறக்கூடிய வளர்த்து கொடுத்த சம்பிரதாயம் சீவை. இதற்குன்னு இந்த ஆச்சாரிய சித்த சம்பந்தத்துக்கு என்னென்ன கிரந்தங்கள் எழுதணுமோ, என்னென்ன கேள்விகளோ, என்னென்ன சமானமோ அத்தனையும் ஐயம் திரிபுர ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம. ஏன்னா நாம இன்னைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சந்தேகம் வரும், சமயம் ஆச்சாரிய நிலையில இருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு துணியும் சந்தேகம் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுக்கு அத்தனைக்கு சமாதானம் சொல்லியிருக்கா. எவ்வளவு வேணா கேட்கலாம், அத்தனைக்கும் பதில் உண்டு. ஆனா கேள்வியே சம்பிரதாயம் இருக்கக்கூடாது. ஏன்னா சிஷ்யன் என்ன நினைக்கணும், தன்னுடைய சிஷ்யன் தன்னாச்சாரம் நினைக்கணும். ஆனா தன் ஆச்சாரம் நினைக்கணும்னா தன்னாச்சாரனுக்கு ஆச்சாரம் நினைக்கணும். அதே ஸ்ரீபாதத்தை ஆரம்பிச்சு அதே நினைவுதான் இருக்கணும். அதைத்தான் தன் சிஷ்யனுக்கு தன்னை ஆச்சாரம் என்று நினைக்கிறவன் அல்லன். தன் சிஷ்யன் தான் தான் ஆச்சாரியன். ஆச்சாரம் நினைக்கணும் தன் சிஷ்யன், நான் சிஷ்யன் இந்த சிஷ்யன் நான் ஆச்சாரியன், நான் பிடிச்சிக்கோ காலை பிடிச்சிக்கோ சொல்லக்கூடாது. அதே தன் சிஷ்யனை தன் சிஷ்யன் நினைக்கிறவன் அல்லன். அது என்ன நினைக்கணும், என்னுடைய ஆச்சாரிய சிஷ்யன் நினைக்கணும். அதைத்தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் இங்க நம்பிள்ளை நஞ்சியன் செல்வரான் பிரதான நஞ்சியை தான் செல்வர தெரிவிக்கிறான்னா அவர் சொல்லியிருக்கார் நஞ்சியத்தில். அதுவும் திருக்கலி கண்டி தாசன் பேர். நம்பிள்ளை யாரு தெரியுமா, அந்த திருவங்கி ஆழ்வாரின் மறு அவதாரம் தான் நம்பிள்ளை. கார்த்திகை உளித்த கலிகண்டி வாடியே நம்பிள்ளைக்கு கலிகண்டி தாசன் பேர். திருவங்கி என்ன பண்ணார், திருக்கண்ண வந்து மத்ராஜர் மாட்ட போனார். நேராக போய் பார்க்கலாம் தெரிவிச்சார். அவருக்கு அர்த்தத்தெல்லாம் கேட்டுக்கணும்னு ஆசை. ஆனா கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து முந்தனுக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே பாத்திரத்தை முடிச்சார். உனக்கு ஏதாவது வேணும் சொல்லி எங்கிட்டவா நான் சொல்றேன் அர்த்தத்தை சொல்லிட்டு என்ன தைரியம். வால்மீகன் பலகாலம் கத்தியை காட்டி சமாளிச்சனம் பண்ணது அவர் தான். நாவெல்லாம் புஷ்பத்தை கொடுப்போம், பழத்தை கொடுப்போம், ஏதோ சம்பாவனை பண்ணுவோம். சம்பாவனை என்னன்னா கத்தியை கட்டி
குறுக்குறியா இந்த மந்திரத்தை வாங்கிட்டார் இல்லையா, அதே கட்சியை காட்டு அவர்கிட்ட பயமுறுத்தினார். அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நான் இப்ப அச்சாமூர்த்தியா இருக்கேன், அச்சாமூர்த்தியா கேட்டுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப நீ ஆஜானவா நான் சிஷ்யனா வரேன், உம்மரத்துல நான் கேட்டுக்கிறேன். பெருமாள் ரத்னாவி பெருமாள், அவர் செவ நட்சத்திரம், இவரோ கார்த்திகை கலிகண்டி, கார்த்திகை மாதம். அதே கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை கிருத்திகாரத்தில் அவதரித்தவர் தான் நம்பில்லை. அப்ப திருவங்கி ஆழ்வாரே நம்பில்லையா அவதரித்தார். இப்ப பெருமாள் மறுபடியும் அவதரிக்கணுமோ, பெருமாளுடைய அவதாரம் என்ன, ஆவணி ரோகிணி நட்சத்திரம் பெருமாளுடைய அவதாரம். திருக்கணம் ஏன்னா கண்ணன் கிருஷ்ணக்ஷேத்திரம் தான் திருக்கணமங்கை, பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரம். அதனால ஆவணி ரோகிணி தான் அவருடைய அவதாரம். அதே ஆவணி ரோகில பெரியவாச்சாருடைய அவதாரம். நம்பில்லையுடைய சிஷ்யர் தான் பெரியவாச்சாரியர். அதனால்தான் நம்பில்லைக்கு கலிகண்டிகாசன் பேரு. புரியாதா? அவ்வாறுதான். அப்ப அந்த 10,000 பெருமாள் தான் பெரியவாச்சான், பரமகாரியதான் பெரியவாச்சான். பெருமாளுக்கு காரணங்களான சங்கேசன் பேரு. பெரியவாச்சார்களுக்கு 20, அதாவது 4000க்கும் வியாக்கியானம் விட்டு ஒரு மகாச்சாரியர் மகாச்சாரியர் இருக்காருன்னா அது பெரியவாச்சான் பிள்ளையே சார்ந்தது. ஸ்ரீவத் கிருஷ்ண சமாப்தியாய நமோ யாமுன சுனையே என் கடாட்சைல லட்சானம் சுலப சீதரத்துட நித்தியம். ஒரு தீவிரத்தை போலன்னா பிராட்டியை சேவிக்க பெரிய பெரியவாளை செய்யுங்கள். ஆனா பிரதானமா பெரியவாச்சாரனை சேவிச்சுக்குவாங்க. பிராட்டி சன்னதி எய்தாவாரி கொஞ்சம் உள்ள போனா எப்பவும் புதிதா இருக்கும், தப்புன்னு இல்லை. அவர் திருவடி பார்த்தா ஏதாவது அந்த ஒரு கையை வச்சு அப்படின்னு சேவிச்சுட்டு வந்துருக்கும். ஏன்னா அவர் என்னன்னா இன்னைக்கு இந்த கிரந்தமே இல்லை. ஏன்னா 4000க்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு அந்த பெரியவாச்சாரனை புரிஞ்சுக்காரு. ஏன்னா அவர் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லை. அந்த பெருமாளை தான் 4000க்கு வியாக்கியானம் பண்ணி தானே மறுபடியும் அவதாரம் பண்ணி 4000க்கு வியாக்கியானம். அது பதில் சாமான வியாக்கியானம் என்ன, தனிஸ்லோக வியாக்கியானம் என்ன, அதுக்கு சில ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம், அத்தனை வியாக்கியானத்தை எடுத்துட்டு யாருன்னா பெரியவாச்சாரன் சொன்னாங்க. அதுதான் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாப்தாய நமோ யாமன சூனையே. யாமன சூனா யாமுனாச்சாருடைய தகப்பனார். யாமன சூனையே எத் கடாட்சைக லட்சானாம், அவருடைய கடாட்சத்தை நாம் பெற்றுவிட்டால் சுலப ஸ்ரீதரசுதா, ஸ்ரீதரன் கடாட்சம் உள்ளங்கை நெல்லி போல கிடைக்கின்றது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த பெரியவாச்சாருடைய கடாட்சத்தை பெற்றுவிட்டால் ஸ்ரீதரனின் கடாட்சம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிடைக்கிறது தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை இதுக்கு சொல்ல வந்தா அப்படிப்பட்ட அந்த நிலை அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, அப்ப பேடி பாதுகாத்துருக்காரு. எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், அவ்வளவு ஆச்சார சம்பத்தும் ஆகட்டும், நல்லது சொன்ன எது சொன்னாலும் ரொம்ப முக்கியம். ஏன் இதை எடுக்கிறாருன்னா கலிகண்டி தாசன் நந்தில்லைக்கு சொல்றாங்க. அவர் சாமானியப்பட்டவர்ல செங்கனால் எட்டிரஞ்சன் சிக்கவேள் குண்டுடைய எங்கலீசன் என்கிறானும் இருந்தவன் நூற்குலவன் என்னை யாருன்னு நினைச்சிருக்க. நேர அதுவும் சிங்கவேள் பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார், தர எடுக்கல. இவர் போயிருக்கார், ஆழ்வார் போயிருக்க, தர எடுக்க வேண்டாமா? அந்த பெருமாள் கொஞ்சம் அப்படியே அசால்ட்டா இருந்துட்டார், தர போட்டிருக்கு. நான் என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, தரையை எடுக்காம இருக்கேன். யாரு நீனாரு? யாரா? இருந்தவன் நூற்குலவன். நாம கூட சொல்லிக்கலாம், நம்ம பெருமாள் நீ யாரு வந்துருக்கா? ஆழ்வார் திருவி சம்பந்தி தைரியமா நான் தான் வார நிற்பன்னு சொல்லணும். அப்படியே உள்ள வர அடுத்த செலவே நான் உடனே கூட்டுவார். இது எங்க தெரிவிக்கிறான்னா, அஞ்சிரைய மடனாராய் ஐயத்தாய் நீயின் அஞ்சிரைய கேவலமாய் ஆவாவென்று என கருடி வெஞ்சிரை புள்ளுயத்தாத்தி என் விட்டுவதா கண்ட ஆச்சரியமான பதிவு. வஞ்சிரையில் அவன் வைப்புண்டாளன்னு தூது போயிடுவான்னு பட்சி தூது போறேன்னு தூது போறேன் என்ன சொன்னேன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டாரு. போயிட்டு வாங்க வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? தூது போனா என்ன ஆபத்து வேணுமா? இல்ல இல்ல, ராமன் தூது அனுப்பிச்சான் ஹனுமான, வாழ்ல நெருப்பு பட்டு விட்டு என்னவன் நீர் தூது அனுப்பினீரு, எனக்கு வாழ் இல்லை ஒண்ணு இல்லை, என்னையும் அழிச்சுட்டா நான் என்ன பண்றது, பயமா இருக்குன்னா என் வீடு தூதாய் சென்ற கால் ஆழ்வார் தூது. இது ராமன் தூது இல்ல, ராமன் தூது விட்டா நெருப்பு படும், ஆழ்வார் தூது விட்டா நிச்சயம் ஓடி வந்துடும். ஆழ்வார் தூது ஆழ்வார் தான். நம்ம என்ன சொல்றோம், அதே மாதிரி ஆழ்வாருடைய திருவி சம்பந்தம் தான் முதல் பாட்டிலேயே என்ன தெரிவிக்கிறாருமா எம்பெருமானாருக்கு, மாறன் அடிவனின் துய்ந்தவன் என்ன தெரிவிக்கணும் அவரு, வேற யார் சொல்லிக்கலாம் இல்லையா? தென்னரங்கனுடைய அருளுக்கு அடிவனின் துய்ந்தவன் சொல்லியிருக்கலாமா இல்லையா? தப்பா ஒருத்தமும் கிடையாது. அது சொன்னா அது 2ஆம் பட்சம், நெருப்பு வந்தா வந்துடும். மாறன் அடிவனா ஒரு துணியும் நெருப்பு வராது. என்ன ஆழ்வார் சம்பந்தம் மால்தனின் நிற்குமோ தெய்வம் கூடதான் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்க. அப்ப நல்லது சொன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். இதுக்கு ஒரு பிரமாணம் வேற உண்டு. ஆழ்வார் பாட்டு பெரிய திருவருத்தத்தை ஒரு பாட்டு, ஆச்சரியமான பாட்டு. அதான் நம்மாழ்வாழ் திருவருத்தத்தை ஆச்சரியமா பாடு. மலையோ முழுமுட்டும் கோந்தில மொய்ப்பூங்குடல் உரிய
கலையோ அறையில்லை கடல் மண்டெல்லாம் விளையோ என மிளிரும் கண் நாவோ குடர்ன. ஆச்சரியமான பாத்திரம் இது. திருவிருத்தத்தில் வரக்கூடிய பாத்திரம். முளையோ முழுமுட்டும் போகிற நம்மாழ்வாருக்கிற குழந்தைக்கு இன்னும் வயசே ஆகலாம். இன்னும் வயசே ஆகல. வயசு ஆகாதபடிகளை 4 வயசு தான் இருக்கு. ஆனா மார்பங்கள் முழுமுட்டும் முளையோ முழுமுட்டும் மார்பங்கள் வளரவே இல்லை. சிறு வயசு பெண்ணா இருக்கிறாங்க. மார்பங்கள் வளரவே இல்லை. மொய்க்கும் குடலுடைய தலை இழுத்து முடிக்கிறது தலையில ஒன்றும் முடிய வளரல. இழுத்து முடிக்கிறது தலை முடிய வரல. அதே போல மார்பங்களும் வரல. கலையெல்லாம் வரையில்லை. பாவாடை மேல பாவாடை கட்டி நிற்கிற, இடுப்புல பாவாடையும் நிற்கிற. அவ்வளவு சிறு வயசு சரியா நிக்கவே இல்லை. கடல் மண்டெல்லாம் விளையோ என மிரு நாவோ குடரும். ஆனா பேச ஆரம்பிச்சா நாக்கு குழந்தை இப்படி கட்டக்கா பேசுற பாருங்க, அந்த மாதிரி பேசுறது. கடல்கள்லாம் விளையோ என மிரு. ஆனா மலங்க பாக்குறானா, இப்படி பாக்குறா அப்படி பாக்குறா அப்படி பாக்குறா அப்படி பாக்குறா. ஆனா என்ன ஆச்சுன்னா திருவேங்கரன்னு ஒரு வார்த்தை சொன்னா உடனே கையெழுத்து கூப்பிடுறா. அவள் என் பொண்ணுன்னு எப்படி சொல்லிக்கிறது? அவரை என் பொண்ணுங்க. ஆனா திருவேங்கர் மட்டும் தெளிவா சொல்றார். யாரு? திருவிருத்த பாசனம் நம்மாழ்வாழ்து. இதே போல மாறன் படித்த தமிழ் மலைக்கு மங்கையர் போன் ஆரங்கம் கூற நீர்பண்ண அவர் சொல்ல வேண்டாமா? கலியனுடைய பாசனம் ஆச்சரியமான பாசனம். அதாவது உள்ள இருந்திர கூடை முடிவடா கல்லியா இருப்பதோ தேசிரா என் செய்யேன் கணவரும் கைதொடும் பிள்ளையை பிள்ளை என்ற எண்ண பெறுவதே. கணவரும் கைதொடும் பிள்ளையை பிள்ளை என திருக்கணவரும் சொன்னா கை கூப்பிடலாம். நீலிலா முட்டத்து அப்படின்னு திருக்கணவரும் அதாவது ஆழ்வாரோட சன்னிக்கு ஏற்ற மாதிரி நீலா முட்டத்து ஒரு வாசல் இருக்கு. அங்க நின்று ஜெயித்தா திருக்கணவரும் சேவையாகணும். அதான் நீலிலா முட்டத்து நெடுவரை நோக்கெல்லாம் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாலும் தெரிகிறார். ஏன்னா இவ கொண்டு போய் இந்த பொண்ணு எப்ப பாரு திருக்கணவரம் கௌரி பெருமாள் கொண்டு போய் ரூம்ல அடைச்சிட்டான். ஒண்ணா அங்கிருந்து பாக்குறான். யாரை பார்க்க கூடாதுன்னு கொண்டு போய் அறையில கொண்டு போய் அடைச்சாலோ அங்கிருந்து செலவு கொடுத்தாலும் திருக்கணபுரம். இது என்ன இது எங்க போனாலும் திருக்கணபுரம் கௌரி பெருமாள்னா அதுதான் நீலிலா முற்றன்னு பேரு. எது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க திரும்பிக்காது வேற ஏதாவது சாப்பிட தெரியல. முளையிருந்து கூடை முடிப்படா சாப்பிடவும் தெரியல. பல்லே முளைக்கல. இவருக்கு பல்லும் முளைக்கல. பேசினா வார்த்தை ஒழுங்கா வரல. ஆனா திருக்கணவரும் சொல்லும்போது மலங்க பார்த்து கை கூப்பிடான்னா இப்படி இருக்கிற ஒரு பெண்ண என் பெண்ணுன்னு சொல்லுவேன்னா கணவரும் தொடும் கை தொடும் பிள்ளை என்று என்ன பெறுவர அவளை பரம பாகவத உத்தமின் தான் சொல்லுமே தவிர. இதனால்தான் பராசரப்பட்டுடைய தீபாத தீர்த்தத்தை தன் தாயார வாங்கினான். இவன் என் பிள்ளைன்னு தாயார் தீர்த்தம் வாங்கிக்கணும் ஞாபகம். ஏன்னா சில பேர் ஒரு தவறான கருத்துறார். தாயார் சாஸ்திர சம்மதமே இல்லையே. ஏன்னா தாயார் சன்னியாசியே செவிக்க கூடாதுன்னு இருக்கு. தன் புள்ள சன்னியாசி ஆயிட்டான். அந்த சன்னியாசி பீடத்தில் உட்கார்ந்துருக்கான்னா அந்த பீடத்தை செவிக்கிறாங்க தவிர அந்த பீடத்தை தன்னுடைய பிள்ளை உட்கார்ந்துருந்தாலும் சன்னியாசி அது செவிக்கப்படாது. அப்படி இருந்துட்டு சீபாத்தியத்தை எடுத்துக்கலாமா? சாஸ்திர சம்மதமே இல்லை. ஆனா இவர் எடுத்துட்டார். இது விட்டுட்டவர் நஞ்சியே தான். யார்கிட்ட கேட்டிருக்கோம்? கேட்கணும்னா பிள்ளைகிட்ட கேட்டா கொடுத்துருப்பால. என்னமா கேட்கணும் கோச்சிப்பார். இப்ப வேற யார்கிட்ட கேட்கலாம்? அப்ப அந்தரங்கரமா இருக்கக்கூடிய சிஷ்யாட்டம் கேட்கணும். இதை நஞ்சியர் சொல்ல நந்தில்லையை சொல்ல அடுத்து இவர் எழுதியிருக்கான்னு குரு பரம்பரை இதுக்கு அர்த்தமான எடுக்கல. சொல்லுன்னா அத்தனை சீபாத்தியத்தை எடுக்கிறான்னா தாம் பிள்ளைன்னு எடுக்கல. என்ன எடுக்கிறார்? பரம பகவதோத்தமன் தெரிவிக்கிறார். அப்ப கணவரம் கவிதுடன் பிள்ளையை பிள்ளை என்ன என்று பெறுவர அதைத்தான் தெரிகிறார். அதாவது புத்திரர்கள் ஆகுமாம் சிஷ்யர்கள் ஆகுமாம் பகவத் சம்பந்தம் உடையார் கௌரவியர்கள் தான் முக்கியம். அதான் ஆண்டால் முதல் பாட்டுக்கு நீராட போதினோ நேரிடையே அது ஒன்றே படும். இவ்வாறுலாம் மற்ற ஆழ்வாருக்கு ஆண்டாளுக்கு வித்தியாசம்னா ஒரு 4 பாட்டு பாடுறதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்துக்கு வருவார். இது அப்படியே முதல் பாட்டிலே நீராட போதுவே இந்த சாமி சொல்றாரு. நீராட போது முதல் பாட்டிலே வரணும். ஏன்னா அதனால்தான் அங்க இருக்கக்கூடிய இதுல எங்க குந்தார ஆழ்வார வைகுந்தவான் கோகந்தன் இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராதுன்னா அது 5 குடி ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளால் ஆழ்வார் 8 அடி வைத்தா இவ 64 அடி பாயிறாங்கன்னு அர்த்தம். அத்தனை பேரும் இத்தனை 5 வயசு குழந்தை பாயத்துக்கு என்ன காரணம்? இதுதான். அதனால்தான் முதல் பாட்டு ஆழ்வாருக்கு நெடுமார்களின் பாட்டே தெரியாது. குடுமாவிலேயே அவனடியாக என்ன பாவம் பண்ண பாட்டு 8ஆம் 10 திருவாழி ஆழ்வாருடைய பாட்டு. நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமார் கட்டதை கதைகள் முற்றும் தவிர்த்து தகுந்தால் கொடுமாவினையே கொடுமான் பெரிய விடப்பட்டேன். பெரிய பாவம் என்ன பாவம் என்னன்னா இத்தனை நாள் பெருமாளை பாட்டேன்னு தவிர பாகவதால பாடலையே பெரிய பாதிட்ட.
அதாவது சைடில் அவர் குத்துறாரு. உன்னை பாடினு பாகவதால் பாடல, ஆனால் ஆண்டாள் பாத்தியா எடுத்த முதல் பாட்டை நீராட போது கோதிபினோனி. அதான் புத்திரர்களாகுமாம் சிஷ்யர்களாகுமாம் பகவத் சம்பந்தம் உடையார் கௌரவர்கள் எங்கு பூர்வாச்சாரம். அதைத்தான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். இதுல வாசி கிடையாது. யாருக்கு நம்ம சிஷ்யம் சொன்னாலும் சரி அல்லது ஆச்சாரம் சொன்னாலும் சரி, யாரு வேணா சொல்லலாம். ஆனா என்னன்னா உயர்ந்த விஷயமா நல்ல விஷயம்னா ஆக ஒருவனுக்கு திருத்தம் கிடைக்க வாசி கிடையாது என்று சாதித்தார். அதைத்தான் இந்த விஷயத்தாக இருக்கிறார். சூத்திரம் 203 சூத்திரம் இந்த சூத்திரத்தால் தெரிவிக்கிறார். அது அடுத்தது சூத்திரம் 218 சூத்திரம். 218 சூத்திரம் ஆச்சரியமான சூத்திரம் தெரிவிக்கிறார். நஞ்சிய இதுவரைக்கும் பார்த்தோன்னா 203 சூத்திரத்தை பார்க்கணும். இப்ப 218 எடுத்து முடியும். 218 என்ன தெரிவிக்கிறார் பார்க்கணும். சின்னது, ரொம்ப சின்ன சூத்திரம். 218 நஞ்சியர் பட்டரை சீபாதம் தாங்குவதாக தோளிலே தண்டை வைக்க புக உம்முடைய வேஷத்துக்கு விருத்தமாக செய்யலாகாது காரணம் என்று பட்டர் ஒளி செய்ய இங்குத்தை கைங்கரியத்துக்கு ஏகாந்தவென்று வேஷபரிக்கிரகம் பண்ணினேன். இதுதானே இதுக்கு விரோதியாகுமாது படைய வெள்ளை உடுக்கிறேன் என்றார். இது ஏற்கனவே பார்த்ததுதான். அனந்தாழ்வார் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை. என்னன்னு சொன்னார்? அனந்தாழ்வார் இதே விஷயத்தை சொன்னார். நீ போய் சன்னியாசி விவகாரம் பண்ணிட்டு வந்தாலே அதே விஷயத்தை இப்ப பட்ட பராசப்பட்ட தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, நஞ்சியர் பட்டரை சீபாதம் தவ தோளிலே தண்டை வைக்க புக, அதாவது ஆத்ம விவகாரம் மைண்டார். சன்னியாச ஆத்மா இருக்கின்றார். சன்னியாச ஆசிரமம் என்பது கிரகதாசிரமம் தான் உயர்ந்து, கிரகஸ்தன் தான் உயர்ந்தவன். சம்பிரதாயத்தில் 4 ஆசிரமம், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சன்னியாசாசனம். இதில் சன்னியாசத்தை ரொம்ப நல்லா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். தவறான கருத்து. அது சில பேருக்கு தான் தப்பு, எல்லாருக்கும் தகாது. அதனால சன்னியாசாசன ஸ்வீகாரம் எடுத்துக்கினாலே முதல் வர்ணத்துவருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது வருஷமோ 3வது வருஷமோ 4வது வருஷமோ சொல்லப்படவே இல்லை. அதனால 2 அதாவது சத்திரியனும் வைசியனும் சூத்திரன் விட்டுருந்தோம், அவனுக்கு எதிரே கிடையாது. அப்படி சத்திரியனுக்கோ வைசியனுக்கோ சன்னியாசாசன ஸ்வீகாரம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு சில பேர் சன்னியாசியா இருக்காருன்னா சாஸ்திர சம்மத்தம் இல்லைன்னு அர்த்தம். பிராமணாளுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கேன்னா அவனுக்கு தான் அந்த அனுஷ்டானம் பூர்த்தியாக என்னென்னது இந்த நிலை புரியும். அவர் சொல்றார் பட்டர் ஆசிரம ஸ்வீகாரம் இந்த சன்னியாசி. ஆனா பட்டர் கிரகஸ்தர், சன்னியாசி கிரகஸ்தர். அவருடைய பிரம்மரதத்தை தண்டை ஏற்றணும், தண்டு பள்ளத்தில் ஏற்றணும். வார எடுத்து தோலை வைக்க போனார். இந்த தண்டு வாரத்துக்குள்ள வார எடுத்து தோலை வைக்க போனார். போன உடனே உடனே பராசர பட்டர் உள்ள பேசுறார். உங்களுடைய ஆத்ம ஸ்வீகாரது இந்த வேஷத்துக்கு இது விரோதம் படாத. யாரை பார்த்து? நஞ்சியை பார்த்து. நஞ்சியை தான் வார்த்தை. நஞ்சியை பார்த்து பராசர உங்களுடைய ஆத்ம ஸ்வீகாரத்துக்கு இது கூடாது, இது விரோதம் தோடாத. அப்ப சொன்னார். ஏன்னா ஒரு சன்னியாசி, ஏன்னா சன்னியாசி ஆசிரமம் என்பது ஆத்மாவத்த சரீரத்துக்குன்னா சரீரத்துக்கு தான், சரீரம். அந்த சரீரத்துக்கு இருக்கும்போது அந்த சரீரத்தோடு ஒரு கிரகஸ்தனம் வேலை பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இருக்கு. சன்னியாசி ஒரு கிரகஸ்தன். அது மட்டும் இல்ல, சன்னியாசி தான் போய் தலிக்கப்பட்டி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டவன் தான் சன்னியாசி. சன்னியாசம் பதா எப்படி பண்ணணும்னா, சன்னியாசாத்ம ஸ்வீகாரம் எடுத்துக்கணும்னா முதல்ல புஷ்கரில் போய் நிற்கணும். எப்படின்னா கழுத்தளவு ஜலம் இருக்கணும், முழுக்கப்படாது. ஆனால் கழுத்தளவு இருக்கணும், அப்படியே நிற்கணும். பயந்து நிற்கக்கூடாது, நல்லா நிற்கணும். நின்று ஓன்னு சத்தம் பண்ணணும். சன்னியாசம் பதா எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் ஓன்னு சத்தம் போட்டு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் திருதனத்தை கையில இன்னொரு சன்னியாசி கொடுப்பார். அதான் சன்னியாச ஆத்ம ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது. அப்ப எல்லாத்தையும் விட்டுடும் சொன்னோன்னே தனக்கு வெந்நீர் போட்டுக்கணும்னாலும் போய் அடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஏகாந்தியும் இருக்காரு. அவர் தான் போட்டு கொடுங்க எல்லாத்தையும் விட்டவராச்சு. எதுவுமே அப்ப வெந்நீர் போட்டு எதுவுமே விடக்கூடாது. எதுவுமே போட்டுக்கூடாதுன்னா அப்ப ஒரு கிரகஸ்தனை வேலை பண்ணலாமா? வேலை பண்ண முடியாது. அதுவும் கிரகஸ்தனை சன்னியாசி வேலை பண்ண முடியாது. அதனால் உன்னுடைய ஆசிரமத்துக்கு இது விரோதம் அப்படின்னாரு. அப்ப நஞ்சியர் நான் சன்னியாசாசிரம் ஸ்வீகாரம் எதுன்னு எடுத்துனேன். அப்பப்ப ஏதாவது வந்துடுறது. இந்த இந்த சரீரம் வந்தாலே நிறைய வந்துடும். அதுக்கு ஆசோசம் வந்து வேணும். அப்பப்ப ஏதாவது வந்துருச்சுன்னா அதுவும் வயசாயிடுச்சுன்னா தான் நிறைய வரும். சின்ன பிள்ளைங்க வராது. வயசாயிடுச்சு நிறைய பந்துக்கள் வந்துட்டாச்சுங்க. அவா போயிட்டா இவா போயிட்டா 10 நாளா 3 நாளா 6 நாளா 8 நாளா இப்படி ஒரு கணக்கு வேறு நிறைய இருக்குது. அத்தனை கணக்கு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சாத்தனம் இவாளுக்கு பிடிச்சா போறோம். இவாளுக்கு அதுவும் எப்போ அவ 3 நாள் மணி போயிட்டா கேட்டது இருந்தோ என்னைக்கு கேட்டியோ அப்படின்னு இருந்தா கணக்கு. இந்த கணக்குலாம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் இருக்கு. கிளம்பியாச்சு 3 நாள் முன்னாடி. ஆனா இவருக்கு தெரியல. இவருக்கு தெரியும் இன்னைக்கு தான் கேட்டுட்டா, இன்னைக்கு இருந்து கணக்கு அப்படின்னு வச்சுக்கிறாரு. எத்தனை கணக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்துட்டா என்ன ஆகுன்னா கை விட்டு போகுது. அதான் பெரிய விஷயம்.
அடுத்து சன்னதி கைங்கரியமோ ஆச்சாரிய கைங்கரியமோ போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாது. காலத்து வர முடியாது, அப்புறம் இறந்து போறது எங்கேயுமே போக முடியாது. அப்ப கைங்கரி விக்னமா இருக்கு இல்லையா? அப்ப கைங்கரியம் விக்னமாக இருக்கணும்னு என்ன ஆகுது? அதுக்கு தகுந்தவர் அடுத்த நிலை என்ன போயிடணும். அடுத்தது சன்னியாச ஆசிரமம். சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிட்டாச்சுன்னா யார் போகட்டும் யார் இருக்கட்டும் எது இருக்கட்டும் அப்படி கவலையை எடுத்துதான் எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா உண்மையா விடணும், மனசளவு விடணும் தான் ரொம்ப முக்கியம். சன்னியாச ஆசிரமம்னா என்ன ஆகுதுன்னா நாம அந்த காஷாயத்தை கட்டிட்டா சன்னியாசம் அர்த்தம் இல்லை, மனதளவு பூர்த்தியாகும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சன்னியாச ஆசிரமம் உண்டானே. நாம என்ன வச்சிருக்கோம், காஷாயம் கட்டினா உடனே சன்னியாசம், அதெல்லாம் வெளிவேட்டம். காஷாயவாசம் திருதண்ட வாசம் வெளிவேட்டம். மனசளவு பூர்த்தியா இருக்கணும், அந்த பூர்ணத்துவம் இருந்தால் தான் சன்னியாசம். அப்ப பூர்ணத்துவம் வந்துவிட்டு வந்தபடியால தாயார் பண்ணணும் இவருக்கு ஒண்ணு இல்லை, தகப்பனா பண்ணணும் இவருக்கு ஒண்ணு இல்லை, யாரோ பந்துக்கள் தாயாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவா பண்ணணும் ஒண்ணும் இல்லை அப்படின்றதுக்காக சன்னியாச ஆசிரமத்துக்கார எடுத்துட்டார். இப்ப எது நம்ம பக்தருடைய கைங்கரியம் வேணும், அந்த கைங்கரியத்துக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்கா, போயிட்டு இருக்காரு நமக்கு அடிக்கடி 20 எடுத்து சன்னியாசிக்காங்க. இப்ப இந்த சன்னியாசத்துக்கார ஆசிரமம் எடுத்துட்டு வம்பா போயிட்டு இவர் அதுக்காக எடுத்துட்டா இன்னொரு குற்றம் இன்னொருத்தா சன்னியாசி கிரகத்தில் இறப்பணும். இந்த வம்பு இப்ப வந்து அதுக்கு சொல்ற என்ன சொல்றேன்னா கைங்கரியத்துக்கு விக்னம் வந்துட்டு தடங்கள் வரக்கூடாது என்பதற்காக நான் அந்த சன்னியாசம் எடுத்துட்டேன். இப்ப அந்த கைங்கரியத்தை விரோதம் போயிட்டுன்னா பழைய வெள்ளையே விட்டுக்கிறேன் கிரகத்தை பழைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்தனதும் ஆச்சாரிய கைங்கரியத்தை ஈடுபாடு தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை விட்டாலும் ஆச்சாரிய கைங்கரியம் தான் பிரதான. விட்டாலும் விட்டு போறது இல்லை, விட போறது எந்த காலம் விட போறது இல்லை. ஆனா அதை காட்டிலும் ஆச்சாரிய கைங்கரியம் தான் இவருக்கு பிரதானமா பண்றது. அந்த பிரதானத்துக்காக இதை விட்டு மறுபடியும் வெள்ளையை விட்டுக்கிறேன் சன்னியாசம்ங்கிற வேண்டாம அப்படின்னு சொல்லி தள்ளிட்டார். இது 218ஆம் வாக்கு, ஆச்சரியமான வாக்கு. இந்த வார்த்தை ஏற்கனவே பார்த்துவோம், அனந்தாழ்வா விஷயமா பார்த்தோம். இப்ப அதையே பராசரப்பட்ட சொல்லி விஷயம் வரணும். அடுத்து 270வது வார்த்தை. வார்த்தை சின்ன வார்த்தை, 3 வரி தான், ரொம்ப சுருக்கமாக வருது. அதாவது பக்கம் 289 270ஆம் வார்த்தை. நம்பில்லை நஞ்சியரை அவதாரங்கள் ஏதுக்காக என்ன அப்படின்னு கேட்க ஈஸ்வரன் அவதரித்து போன ஆணை தொழில்கள் எல்லாம் பகவத் அவதாரம் பொறாமை என்று ஜீயர் ஒல்லி செய்தார். 3 வரியில் முடிச்சார். அதாவது பகவான் அவதாரம் பண்றான் இல்லையா, பகவான் அவதாரம் எது பிரயோஜனம்? எல்லாரும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஏதாவது காலசபை கேட்கறது என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் என்ன சொல்றது? இல்ல போனா வீட்டுக்கு போனா அது இது கிடைக்கும் அது கிடைக்கும் கேட்கறதே பிரயோஜனம். சரி மோட்சம் கிடைக்குமான்னா கிடைக்கும், வாசம் தான். ஆனா காலசபை கேட்டதால மோட்சம் இல்லை. ஏன்னா அப்ப இது அது உபாயம் ஆகிடுது. உபாயம் பகவானது நல்லா ஞாபகம். எந்த காலத்தையும் இது இந்த நிலையில் மாறவே கூடாது. எந்த காலத்துமே நிறைய காலத்துக்கு கேட்டு கேட்காமே அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடையவே கிடையாது. நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம். அப்ப நீ பண்ணினது உபாயம் ஆகுது இல்ல. அப்ப கேட்கு நீ இன்பத்துக்காக பண்ணணும். இது கேட்கறதுனா என்ன வருது? கேட்கு எனக்கு இன்னும் இன்பமே தெரியும்னா அவன் இன்பப்படுறான். யார் கேட்கிறா இல்லையோ அவன் கேட்கறான் இல்லையா, நீ கேட்கிறன்னு நினைச்சு அவனும் இன்பப்படுறான் இல்லையா. அப்ப அவருடைய முக்கோல்லாசத்துக்கு அவருடைய முக்கோல்லாசத்துக்காக கேட்கணுமே தவிர எனக்காக என்ன அர்த்தம்? இது கேட்கறதுக்காக மோட்சம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப அதே போல என்ன கேட்கிறேன்னா பகவானுடைய அவதாரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கா? என்ன பிரயோஜனம்? அவருக்கு மோட்சம் கிடைக்குமா? அவருக்கு அங்கிருந்தானே இருக்காரு. இங்கிட்டா என்ன பிரயோஜனம் கேட்கிறார்? ஏன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டிதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி உபயோகே. அந்த பகவானுடைய அவதாரம் பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிக்கும் பொருட்டும், விநாசாய துஷ்கிருதாம் துஷ்டர்களை ஜெகதனம் பண்ணும் பொருட்டும், தர்ம சம்ஸ்தாபனாதாரிய தர்மத்தை நிலைநாட்டுவதும் பொருட்ட 3 காரணம். சாதுக்களை ரட்சிப்பது, சாதுக்கள் ஸ்ரீவைத்தவர்கள் அர்த்தம். சாதுன்ற சப்தத்துக்கு வேதத்தை ஒத்துக்கொண்டு என்ன வரணும்? வேதத்தை ஒத்துக்கொண்டு அதன்படி வழுகி நடுப்பவனுக்கு தான் சாதுக்கள் பேரு. அப்படி பேசாம என்ன அடிச்சாலும் பேசாம இருந்தார். ஆனா எதையும் ஒத்துக்கிறேன்னா அவர் சாதுன்னு பேர் இல்லை. சாதுன்ற சப்தத்தைனா சாஸ்திரத்தை ஒத்துக்கணும். முதல்ல சாஸ்திரத்தின்படி நடக்கணும். அதாவது ஆஸ்திகன் பேருக்கு அதே அர்த்தம் தான். ஆஸ்திக சபதத்துக்கு என்னன்னா ஆஸ்திகன்னா கடவுளை நம்புறவன் அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இதை நினைச்சிட்டு இருக்கா. நாஸ்திகன்னா கடவுளை நம்பாதவன், ஆஸ்திகன்னா கடவுளை நம்புறவன். ரெண்டுமே தப்பு. நாஸ்திகன் சொன்னா
அப்ப கடவுளை நம்புற வேற்று மதத்திலும் கடவுள் நம்புறாளா இல்லையா? அப்ப அவளுக்கு ஆஸ்திகன் பேரு. சாஸ்திரத்தை நம்புறவனுக்கு தான் ஆஸ்திகன் பேரு. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன்படி இருப்பவனுக்கு தான் ஆஸ்திகன் பேரு. அதே மாதிரி நாஸ்திகன் யாருன்னா சாஸ்திரத்தை நம்பாதவனுக்கு தான் நாஸ்திகன் பேரு. அதான் பிரபாலமாக தெரிகிறார். நாஸ்திகரும் நற்கலையின் நன்னெறிசை ஆஸ்திகரும் ஆஸ்திகன் ஆஸ்திகருமாறி வரை ஓத்தினிங்கே முன்னவரும் பின்னவரும் மூர்கரண விட்டு நடிச்சொன்னவரை நாளும் தொடர்ந்துங்க. அப்ப ஆஸ்திகன் ஆஸ்திகன் வேற, ஆஸ்திகன் ஆஸ்திகன் நம்பாதவன் ஆச்சுவல சாஸ்திரத்தை நம்பரோட தான் இல்லை. அப்படி இருக்கச்சு 3 பிரயோஜனம் சொல்லியிருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தபசம்ஸ்தாபனம் உகப்பவாதம் இங்கே யுகங்கள் தோறும் அவதாரம் பண்ணி பிறக்கிறேன்னு சொன்னான். அப்ப பரித்ராண சாதுனா சாதுக்கள் வச்சுக்கிறேன்னா இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் தீவைத்தவர்கள் அவருடைய அடியார்கள் வச்சுப்பதற்காக அவதாரம். 2வது விநாதன் துஷ்டர்களை தரிசனம் பண்ணணும். துஷ்ட தரிசனம் சிசுவான தந்தவாசன இரண்யாட்சன் இதெல்லாம் லட்சணம் பண்ணுவோம். அதனால அவதாரம். 3வது தர்மத்தை ஸ்தாபிக்கணும். சுவாமி தர்ம சம்ஸ்தாபனாக அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இந்த 3ல எது முக்கியம்னு கேட்கிறேன். நம்பில கிட்ட பூர்வம் தெரியாத அண்ணா தான் தெரியும். 3 பிரயோஜனம் தன்னுடைய அவதாரம். ஆனா இந்த 3ல எது முக்கியம், 3ல எது முக்கியம் அப்படின்னு கேட்டேன். எது முக்கியம்னா தன் பாகவதற்கு அசுரதாட்சப்படும் அபச்சாரம் தான் அவனால் பொறுக்க முடியலன்னு. அப்ப எது முக்கியம்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறவனும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணைச்சொல்கள் எல்லாம் பாகவத அவதாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வன். அவருடைய அவதாரங்கள் எல்லாமே பாகவத அவதாரத்தின் பொறாமையாகத்தான் அவதாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகவதவனா துஷ்ட நிரசனம் அர்த்தம். அவர் 3 சொன்னார். சாதுக்களை ரட்சிக்கிறது, துஷ்ட நிரசனம் ஒண்ணு, தர்மஸ்தாபனம் பண்றது ஒண்ணு. 3 இதுல நஞ்சியுடைய அபிப்பிராயத்தால் என்ன சொன்னார்? துஷ்ட நிரசனம். துஷ்ட நிரசனம் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக துஷ்ட நிரசனம். ஆனா இது நஞ்சியுடைய அபிப்பிராயம். ஆனா எம்பெருமானோட அபிப்பிராயம் இது இல்லை. எம்பெருமானோட அபிப்பிராயம்னா சாது பரித்ராணம் சொன்னார். சாது பரித்ராணம் யார்? சாது பரித்ராணம் இருந்து சீவைத்தோடு அதான் அந்த அடியாரை ரட்சிக்கிறது தான் பிரதானமே தவிர துஷ்ட நிரசனம் பிரதானம் இல்லைன்னு எம்பெருமானோடைய நிலை. ஆனா நஞ்சியுடைய நிலை, நஞ்சியை பிற்பாடு வந்தார், எம்பெருமான முன்னாடி வந்தார். எம்பெருமானவர்களே சாதுக்களை ரட்சிக்கணும், அதாவது அடியாரை ரட்சிப்பதற்காக தான் அவருடைய அவதாரம். ஆனா நஞ்சியுடைய நிலை என்ன? அது இல்லைன்னு சொல்ல. ஆனா துஷ்ட நிரசனம் தான் பிரதானம் பண்ணார். இந்த நிலத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் சுவாமி இவா 2 பேருக்கும் இந்த மாதிரி வேற வேற அழைக்கிறாங்க? வேற வேற அழைக்கிறாங்க, ஒரே அழைக்கிறேன் தான். சாதுக்களை ரட்சிக்கிறதுனால துஷ்ட நிரசனம் தான், துஷ்ட நிரசனம்னாலும் சாதுக்களை ரட்சிக்கிறது தான். நல்லா ஞாபகம். இப்ப எம்பெருமானோட அபிப்பிராயத்தால சாது ரட்சணம், நஞ்சியுடைய அபிப்பிராயத்தால துஷ்ட நிரசனம் இல்லையா? எம்பெருமான ஏன் இந்த அபிப்பிராயத்தை சொன்னாருன்னா, ஏன்னா சாது ரட்சணம்னா என்ன, அடியாரை ரட்சிக்கிறதுனா என்ன? நாம நினைக்கிறவன் அவருக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டு இவன் கொள்றான் அவன் கொள்றான் அடிக்க போறான் கத்தியால் அடிக்க போறான் அவனை வந்து தடுக்கணும், அது இல்லை. ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு லட்சணம் ரட்சணம்னால என்னன்னா அவனை சேவை சாய்க்கலன்னா ரட்சிக்கிறேன்னு அர்த்தம், சேவை சாய்ச்சிட்டானா ரட்சிக்கிறான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம். சேவை சாய்ச்சிட்டானா ஆழ்வார் சொல்றது அருளாத நீரருவி அபராவி துவராமம், அதே அஞ்சனை பார்க்கறதான். அருளாத நீரருவி அபராவி துவராமம் அருளாழி புட்கழிவில் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருள் ஆய்வறிவன்டே யாவின் கிடைப்போம் என்கிறது. அப்படி இருக்கச்சே அருளாத தேவைப்படுறாங்க. நிறைய காற்று நிறைய பேர் கொண்டிருக்கு, அத புது பேர் உண்டு. அருளாத நீர் அருள்னாலே என்ன தெரியாது. இப்ப இவருக்கு என்ன கட்டணும்? இவருக்கு காது ரட்சணம் வேணும். அது என்ன வேணும்? வந்து சேவை சாய்ச்சிட்டா கஷ்டமாயிடும். அப்ப துஷ்ட நிரசனம் அப்போ சேர்க்கிறான் இல்லையா? துஷ்ட நிரசனமானாலும் சேவை சாய்க்கிறான், சாது ரட்சணமானாலும் சேவை சாய்க்கிறான். ஆனா துஷ்ட நிரசனத்துல அங்கிருந்து பண்ணிட்டாங்கன்னா புரியத்துக்காக சென்று நின்று ஆழ்தத்தானை தேனவர் போலே மாணவாமையை திருவள்ளிக்கேரி கண்டேன்னு பார்க்கணும். ஏன் சென்று நின்று ஆழ்கிறாமல் சீவை கொண்டு நின்று கொண்டே முதலையை என்னுடைய சக்கராம்சம் தலை அந்த முதலையுடைய தலையை வெட்டக்கரவன் ஒரு சங்கல்பம் பண்ணா போனோம். கருதுவிடம் பொருதுபுணல் கை நின்ற சக்கரத்தை ஆழ்வா பார்க்கணும். சங்கல்பனம் என்ன? சக்கரத்தாழ்வார் சங்கல்பம் தான்.
சங்கல்பம் வேறல, சக்கரத்தாழ் வேறல. இவர் நினைச்சா போறோம், அவர் போய் காரியத்தை முடிச்சு உடனே வந்துடுவார். அப்படி இருக்க சங்கல்பத்தால அங்கிருந்து அங்கே ஓடி வருவானு வரணும்னா இங்க சாது ரட்சணம் என்னதுன்னா அந்த கஜேந்திரனுக்கு தான் சேவை சாய்ச்சா தான் அவன் ரட்சிக்கப்படுறான். அதைத்தான் இங்க எம்பெருமானா சொன்னார். எம்பெருமானா சொன்னார். இப்ப ரஞ்சி என்ன சொல்றார்? துட்ட நிரசனம் சொன்னார். இப்ப அந்த முதலைய கொல்லாம ரட்சித்தார, கொண்டு ரட்சித்தார? கொண்டுதான் ரட்சித்தார். அப்ப துட்ட நிரசனம் இருக்கா இல்லையா? துட்ட நிரசனமும் உண்டு, அதே போல சாது ரட்சணமும் உண்டு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால்தான் இதே விஷயம் சொல்றேன். எம்பெருமானாக்கு முற்பட்டவர்கள் ஒரு அர்த்தத்தை சொன்னா பாசுரத்துக்கு முதல் பாசுரம் திருவாழ்வையில உயர்வர உயர்நலம் உடையவன் எவரவன் அயர்வர மகரணம் அருளியவரவன் அயர்வர அமரர்கள் அறிவுதேவனன் துயர் சுடரு துயர் மாட்டேன். துயர் அது சுடரடி. துயர்னா நம்முடைய துயரை அறுக்கக்கூடிய சுடரடி. எது? அந்த பெருமாளுடைய திருவடி. நம்முடைய துறை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துகோள் அப்படின்னு ஆளவந்தாவுடைய நிர்வாகம் முதல் நிர்வாகம். அதே பாட்டில் எம்பெருமானா நிர்வாகம் இருக்கு. துயர் நமக்கு, நம் துயரை அறுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்க, திருவடியை பெருமாள் திருவடியை பத்துங்கோன்னு சொன்னார். துயர் அது சுடரடி. நம் துயரை அறுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சுடரடியை தொழுது எழு, ஏ மனமே தொழுது எழு அப்படின்னு ஆளவந்தார் சொன்னார். எம்பெருமான் சொன்னார், இல்ல துயர் நமக்கு இல்லைன்ட்டு. துயர் நமக்கு இல்லையா? இப்ப துயர் வேற யாருக்கு? துயர் அவனுக்கு. சாமி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அவர் கஷ்டப்படாது நம்ம தானே இருக்காது. அபாப்த சமஸ்த காலம் கிளிய பிரச்சனைகள் சமஸ்த கல்யாணம் மாத்திரம் அப்படி சாஸ்திர ஒழிக்க துயர் அவருக்கு என்னவா இருக்குன்னா நாம கஷ்டப்பட்டிருந்தா அவன் போல வருத்தப்படுறான். இது உண்டான்னா व्यसनेषु मनुष्यानां विषंभवित दुःखितः ராமாயண ஒரு ஸ்லோகம். யார் வீட்டில் எந்த விதமான துக்கம் ஏற்பட்டாலும் அவ அழத்துக்கு முன்னாடி முதல்ல ராமுடைய கண்டதான் தலை வருமா, இவன் தான் அழுந்துமான். அவ அழுவதுக்கு முன்னாடி எங்க தெரிஞ்சேன்னா இவனை சொல்லியா பொண்ணாச்சு, பாலிய பொண்ணாச்சு, பாலி கொண்டு முடிச்சாச்சு. கொண்டு முடிச்சோன்னா காரை வந்து ஓனாரா. அப்புறம் பார்த்தோன்னா அப்பதான் ஞானோதயம் பண்ணுறது யாரு? சுகிவனுக்கு. ஐயோ அண்ணா போயிட்டாலும் உட்காந்து கொலை சொன்னதே வந்தான், கொல்ல சொன்னதே வந்தான். என்ன பாச இருக்குல்ல இருந்த வாசனையா அண்ணா போயிட்டான்னு அதான். ஒரு பக்கம் பார்த்தா ராம அழுந்து இருக்கான். வால்மீகி தெரியல கொன்னதே வந்தான், கொல்ல சொன்னது அவன். இவன் ரெண்டு பேரும் அதற்கு வாழ்க்கை இல்லையே. தாரா அழகானா அவரை அழகா வாசம். இவன் கொல்ல சொன்னது இவன், கொன்னது இவன். இவன் ரெண்டு பேரும் ஏழாவது புரியலன்னா அப்ப இவனை சுக்ரீவன் எதுக்காயிரம் அண்ணா போயிட்டான்னு அழுந்துருக்கான். ராமன் எதுக்காயிரம் கேட்டுட்டா தெரியல. இவருக்கு அண்ணா வாய்ப்பு என்ன? ஐயோ சுக்ரீவனை அழ பண்ணிட்டே வாரான். இது என்ன ஞானம்? சுக்ரீவன் வேறனா என்ன சுவாமின்னா அதைத்தான் துயர் இருக்கிறது. இந்த சம்சாரிகள் இவ்வளவு சமப்படுறானு அவனுக்கு துயர் ஒண்ணு வேண்டாம். நம்ம மாத்து குழந்தை வயிற்று வழியாக துடிச்சிட்டு இருக்கோம், என்ன வழியும் தெரியாது. ஒரு வயசு குழந்தை சொல்ல தெரியல, அது அழுதுட்டு இருக்கியா, அந்த அழுகைக்கான தாயாருடைய அழுகை நிறுத்த முடியாது. தாயார் என்னமா வருத்தம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் ஏதாவது உபாயம் பண்ணி எப்படியா பண்ண அந்த அழுகையை நிறுத்தணும், அந்த வழியை நிறுத்தணும். எத்தனை துடிச்சு துடிக்கிறார். இப்ப வழி உண்மையை யாருக்கு? குழந்தைக்கு தான். ஆனா அந்த குழந்தையுடைய வழியை காரணம் தாயாருக்கு எத்தனை துடிச்சு துடிக்கிறார். நாம எல்லாருக்கும் தாயார் அவதான். தேனே கண்ணீரும் பெருஞ்செல்வமும் பெருநத்தனம் மேலா தாய் தந்தையும் மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராதாநாய சர்வம் சுகுருத்து நாராயணக சாஸ்திரம் குறிச்சுட்டா போல அவர் இருக்கிறபடியாலே. அப்ப துயர் யாருக்கு? நாம் படும் கஷ்டத்தை பார்த்து துயர் அவனுக்கு. அப்ப அவன் துயர் போனோம், அவன் துயர் போவதற்கு அவன் திருவிழியை பற்றி விட்டான். இது என்ன சுவாமி நியாயமே இல்லையா? அவன் திருவிழியை பற்றணும், அவன் திருவிழியை பற்றினா அவன் நாம் படும் கஷ்டத்தை பார்த்து அவனுக்கு துயர். அவன் திருவிடி அவனுடைய துயரை பொறுத்து மறுக்கும் பொருட்டு அவன் துயரை பொருள். இப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஆளவன் தான் துயர் நமக்குன்னார், ஆனா எம்பெருமானார் துயர் அவனுக்குன்னார். எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். துயர் நமக்கு உண்டு, அவனுக்கு உண்டு. ஆளவன் தான் ஒருபடி பார்த்தார், இவர் அடுத்தபடிக்கு போனார். அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம்னா இவர் தப்பா சொல்றாரு அர்த்தமே இல்லை. அதே போல நீங்க என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை ராமானுஜ சாது பரிச்சான்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? ஜொட்ட நிரந்தரம் சொன்னார். ரெண்டுமே வரணும். ஜொட்ட நிரந்தரம் பண்ணா சாதுக்களை தன்னிடையே ரட்சித்தாருங்க, சாதுக்களை ரட்சித்தா தன்னிடையே ஜொட்ட நிரந்தரமாகுது. அதைத்தான் இங்க ஜொட்ட சாதித்தாருன்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான மூன்றுமே முக்கியம்தான். தர்மனும் சாதிக்கணும், சாது பரித்திராணம் வேணும், அதே போல ஜொட்ட நிரந்தரம் வேணும். ஆனா இதுல பிரதானம் என்ன? சாது பரித்திராணம். என்னோட அபிப்பிராயம் ஜொட்ட நிரந்தரம் அவருடைய அபிப்பிராயம் தெரிவித்தார். இது 270வது வார்த்தை. அடுத்து 343ஆம் வார்த்தை.
343 வார்த்தை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. நம்பில்லை, அதான் பக்கம் 361 வார்த்தை 343 வார்த்தை. நம்பில்லை நஞ்சியரை தான் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டென்று அறியலாவது எவ்வவஸ்தை பிறந்தால் என்ன அப்படி கேட்கிறார். அதுக்கு அடுத்து இருக்கிறார், அச்சாவதாரத்தில் உயிருண்டு நெஞ்சில் பட்டவன் என்று ஒரு வைஷ்ணவன் தக்கல் புத்திர தாராதிகள் தக்கல் ஸ்நேகத்தளவிலும் ஸ்நேக பிறந்தவென்றும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கடுத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவிற்கு தட்டாமல் போகரூபமாக அன்றும் என்றும் பரதார பரதிரவியங்களில் நசையற்றவனும் ஏகாந்தி என்றிடலாம், ஸ்வதார திரவியங்களில் நசையற்றவனுக்கு பரமைகாந்தி என்றிடலாம் என்று அருளி செய்தார். ஆச்சரியமான வார்த்தை, ரொம்ப சுருக்கம் முடிச்சிட்டார். பார்த்துள்ளோம். அதாவது நந்தியில பார்த்து கேட்கிற ஒரு வைஷ்ணவன் ஆயிட்டன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் வைஷ்ணவன் ஆயிட்டார் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப சுலபமாக சொன்னேன். 12 திருமணித்தாரம் மாலை துளசி மாலை போட்டு 12 திருமணி போட்டு சிகை வச்சுன்னா வைஷ்ணவன் என்ன? இது வைஷ்ணவ லட்சணம் இல்லை. வேண்டாமா சொல்லாமா சொல்லப்படாத வைஷ்ணவ லட்சணம்னா என்னது? வைஷ்ணவன் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? வைஷ்ணவம் ஆயிட்டார் சாமி, இவர் வைஷ்ணவம் ஆயிட்டார் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்பர் நடக்குது. திடீர்னு யாராவது நம்மளை காட்டி கேட்ட நம்ம சொல்ல போனோம், சாமி இவர் வைஷ்ணவரா? ஏன் சுவாமி விட்டு அபச்சாரம் பண்ண வைஷ்ணவர்கிட்ட அபச்சாரம் பண்ணலாம்னா இவர் வைஷ்ணவரே இல்லை சுவாமி, அதான் அபச்சாரம் பண்ணணும். அவர் வைஷ்ணவரா இல்லாத எப்படி தெரியும்? திருமண் காப்பி இல்லாத வைஷ்ணவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. திருமண் காப்பி இருக்கிற வைஷ்ணவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவேன்னா அதுதான் இது. எப்படி தெரியும்? நான் எப்படி தெரிஞ்சுவேன்னா அச்சாவதாரத்துக்கு உயிர் என்று நெஞ்சில் பட்டால் உண்டு, அப்பதான் வைஷ்ணவன். பெருமாள் எழுதிட்டார், பக்கத்துல தாயார் எழுதிட்டார். அது பலிக்கு கல் தானே, அதுக்கு உயிர் இருக்கா? நான் கதவை திறந்தா நான் ஆர்த்தி காமிச்சா அப்படியே இருக்க பாரு, நான் ஆர்த்தி காமிக்கிறேன் அப்படியே இருக்க பாரு. இன்னைக்கு புளியோதரா, நாளைக்கு சக்கரை பொங்கலா, நாளைக்கு சுண்டலா, அடுத்த நாள் வெறும் பாலா, அடுத்த நாள் வந்து கதவே காட்டிருக்கேனா? இல்லை. ஏதாவது கேட்கிறாரா? அப்போ உயிர் இல்லையா? அப்போ உயிர் இல்லைன்னு இருக்கா, வைஷ்ணவம் இல்லைன்னு. அச்சா திருமேனி விக்கிரகத்துக்கு உயிர் உண்டு, வேற முக்கியம் உயிர் உண்டு அப்படின்னு பிரத்யட்சமா சேவிக்கக்கூடிய அந்த திருக்கண்ண நோக்க பார்த்தோன்னே ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே, ஏதோ சொல்ற இந்த பாவம் வருமானம் நிச்சயமா வரும். அந்த பாவத்தை நம்ம சேவிச்சா மெய்யனாகும் விருப்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார் ஆழ்வார் பாட்டு திருக்கணவன் சோழி பெருமாள் ஆச்சரியம். மெய்யனாகும் விருப்பி தொழுவார்க்கலாம் நாம மெய்யா போயிட்டா மெய்யா பேசாய்ப்பான். பொய்ய கல்லு தானே சுவாமி, பட் நான் தானே பண்ணினேன், நான் தானே செதுக்கினேன், நான் தானே நீ நைனோன்மையிலன்னு பேரு கண் திறக்கிறான்னு சொல்றது நான் தானே திறந்தேன், அதான் திறந்துட்டேன் அப்படின்னு இருக்கா. அப்ப வைஷ்ணவத்துவம் இல்லைன்னா அது உயிர் உண்டு, சாப்பிட்றது எல்லாம் பண்றது ஒன்னும் கிரியேட்டாக. திருவரங்கத்துல எம்பெருமானார் நித்தியம் தன்னரங்க சொல்ல மட்டும் திருத்தி வைத்தான் வாடி வேதாந்தி சீபாஷத்திரம் பண்றீங்க. வேதாந்திக்கெல்லாம் வரட்டு கௌரவம், அவெல்லாம் பிரம்மம் தான் பாப்பா. அவருக்கு அழ தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்படி வரட்டு கௌரவம். அப்படி வருவா போவா, பிரம்மத்துக்கு இது கொடுக்கணும், பிரம்மத்துக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, பண்ணலைனாலும் விட்ட போகல, பிரம்மத்துக்கு எல்லாமே உண்டு அப்படின்னு கேட்பார். ஆனா வேதாந்தியா இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னு கேட்டுங்க. இது நம்பெருமாள் சேவிச்சாராம். சேவிச்ச உடனே அவர் பார்த்துட்டார். பார்த்து சிஷ்யாட்ட கேட்கிறார், என்ன கொடுத்தீங்க பெருமாளுக்கு, என்ன சமர்ப்பிச்சீங்கன்னு? இல்லை எம்பார் தான் கொடுத்தாருங்க. என்ன கொடுத்துருக்காருங்க? என்ன ஆயிடுச்சு, என்ன கொடுத்து கேட்டுங்க? ஒன்றுமில்லை, பெரிய பெருமாளும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கார். நம்ப முடியுமா பாரு, இந்த பெருமாளுக்கு மூக்கில் ஒழுங்கிட்டார், புல்லாக்கு வேணா ஜலதோஷம் பிடிச்சதுன்னாரு. சுவாமி என்ன சுவாமி நம்புற மாதிரி இல்லையா? அவர் கல்லு தானே, கல்லுக்கு உயிர் இருக்கா? இவர் என்ன இவர் வேதாந்தியா இருக்கார், எவ்வளவு பைசா வாசியா இருக்கார், எவ்வளவு பெரிய மகான். இவர் போய் அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, என்ன கொடுத்தீங்க கேட்கலாம், என்ன நம்புற மாதிரினா அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சி அவருக்கு பிரத்யட்சமா சேவை கேட்கிறார். யாருக்கு? எம்பெருமானார் சேவை கேட்கிறார். என்ன கொடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ஒருத்தர் கேட்டுவாரு, இது கொடுத்தோம் அது கொடுத்தோம் ஒன்று சொல்லிருக்காரு. எவ்வாறு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? முதலியாண்டர் தான் பிரதானங்க. சன்னரங்க செல்வத்தின் கெட்டிய முதலியாண்டர் தான் பூர்த்தியா, அந்த ஸ்ரீரங்க செல்வ சீய பூர்த்தியா காட்டுறது முதலியாண்டர் தான். அவர்கிட்ட கேட்காரு, சத்தியோன்னு கொடுத்தோன்னு. சத்தியோன்னு கொடுத்தாலும் சரி பிடிக்காது, ஜலதோஷம் பிடிக்காது, வேற என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டார். நாவல் பழத்தை கொடுத்தோம். நாவல் பழத்தை கொடுத்தாலும் ஜலதோஷம் பிடிக்காது, ஏன் பிடிச்சது தெரியலையேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி வந்து கேட்டார், எப்படி கொடுத்தீங்க கேட்டார். சத்தியோதனத்தையும் நாவலத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. சேர்த்து கொடுத்தா ஜலதோஷம்
தனித்தனியா கொடுத்து இது கொஞ்சம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அது கொடுத்தா திறக்க முடியாது. ரெண்டுத்தையும் சேர்த்து சுவாமி இது என்ன சுவாமி இது, அது பிரம்மம், அது கல்லு, அது உயிர் இருக்கா, அது கூட்ட விடப்படுறதா, நம்மளோட சும்மா போறதா, எத்தையா பண்ணப்படுறதா, எதா பண்ணப்படுறதா சொல்றது யாரு? யாரோ வாசல்ல போறவங்க சொன்னா பரவாயில்ல. இப்ப என்ன சொன்னார், அந்த விக்கிரகத்துக்கு உயிருடன் நினைச்சா ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னா இல்லையா? இப்ப எப்படி ஸ்ரீ வைஷ்ணவரா இல்லையா? ஜலதோஷம் சொல்லிட்டு இருக்காரு. அது போல அதுக்கு பண்டிதர் என்ன பண்டிதர்னா, அதுக்குன்னு ஒரு பண்டிதர் வச்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி அப்பப்போ இவங்க கஷாயம் காசு கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு பண்டிதரை கூப்பிட்டு கஷாயம் காசு கொடுத்து அதுக்கப்புறம் 3வது கஷாயத்தை சாப்பிட்டு சரியா போயிட்டு குருபரம்பரை எழுதி வச்சிருக்காரு. இதுவும் அவருக்கு பரபிரம்மமா அதிகாராய சித்தாய நித்தியாய பரமாத்மா ஆத்திரமா போஷிக்கிறது அவருக்கு ஒண்ணுமே. நமக்கே அங்க போயாச்சுன்னா வசி கிடையாது, தாகம் கிடையாது, மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, எதுவும் கிடையாது. பரபிரம்மத்துக்கு ஜலதோஷம் வந்ததுன்னா யாராவது நம்புற மாதிரி இருக்குன்னா அப்ப உயிர் இருக்கு நம்புறா இல்லையா? அப்ப அந்த அச்சை உயிருக்கு நம்புறா இல்லையா? அந்த உயிருக்கு நம்பக்கூடிய ஒரு நிலையை தான் இங்க நம்பினாதான். அப்பதான் என்ன சுலபத்துல வராது. ஏன் வராதுன்னா போய் சேவிச்சோன்னு நமக்கு என்ன தோணும், நான் இத்தனை காசு கொடுத்து வாங்கினேன், நான் இந்த வாத்தியாரை கொண்டு புரோஷனம் பண்ணினேன், நான் இந்த பிரசாதத்தை கொடுத்தேன், இதெல்லாம் வரப்போறது இல்லையே அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதான் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாவுரே. அதான் அச்சைக்கு இருக்கிற சௌலபியம் எதுக்குமே கிடையாது. அவர் மட்டும் திடீர்னு எழுந்து கொண்டு நீ எனக்கு நேற்று என்ன கொடுத்த, இன்னைக்கு கொடுக்கவே இல்லைன்னு கேட்டுட்டோம், ஒழுங்கா எல்லாம் பண்ணுவோம். அவர் கேட்கறதே இல்லை. அவர் மட்டும் கேட்க ஆரம்பிச்சா வச்சுக்க என்னமா நடக்கும் பாருங்க. இதுதான் உண்மையான ஜீவேஷ்ணம். ஏன்னா ஜீவேஷ்ணம் நட்சத்திரம் தான் என்ன இருக்கும், நன்னா திருமணி சாடம் தான் போட்டுக்க வேண்டியது, திருமண் காப்பு கண்ணு தோசை திருமண் முன்ன பார்த்துக்க வேண்டியது, சீக்கிரம் வச்சுட்டு வேண்டியது, கச்சம் நன்னா கச்சன்கின்றாலும் ஆழ்வா பார்த்து கச்செல்லாம் இருக்குன்னா அப்போ அதெல்லாம் சீவேஷ்ண லட்சணமானா சீவேஷ்ண லட்சணமா பூர்த்தியாக எடுக்கலை. அப்போ அதை பண்ண வேண்டாமா? பண்ண வேண்டாமன்னா சீவேஷ்ண லட்சணம்ன்றது வெளியில இருக்கணும் உள்ள இருக்கணுமா? வெளியில இருக்கணும் உள்ள இருக்கணும். சீவைஷ்ணவ லட்சணம் வந்து உள்ளுக்குள்ளதான் பிரதானம். சீவைஷ்ணவ என்ற நிலை உள்ளுக்குள்ள ஆத்மாவோட மனசோடு சேர்ந்து ஒரு சீவைஷ்ணவ லட்சணம் என்னவோ அந்த லட்சணத்தோடு உள்ள இருக்கக்கூடியதான் இதன் பிரதானம். ஒருத்தர் சொன்னார், சாமி நீங்களாம் திருவங்கா போட்டுக்க, கச்சம் கட்டிட்டு இருக்கேன், சிகை வச்சுருக்கேன், நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஏதோ போட்டுருக்கேன், ஏதோ பண்ணிருக்கேன், இந்த நெத்தில ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் சீவைஷ்ணவ லட்சணத்தோடு இருக்கேன். நீங்க என்ன சொன்னேன், சீவைஷ்ணவ லட்சணம் என்ன, உள்ளுக்குள்ள ஆத்மா பரியந்த போய் அதோடைய நெருக்கத்தில் பிரதானம் சொன்னேன். அது கிட்ட கூட்டமா இருக்கு, உங்ககிட்ட வெளிவேஷம் தான் இருக்கு. வெளிவேஷம் இருக்கிறபடியா நீங்க சீவைஷ்ணவர்கள் என்னமா சொல்லணும்? சரியான கேள்வி. ஏன்னா இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள சீவைஷ்ணம் இருக்கிறது பிராதானியமா வெளிவேஷம் பிராதானியம்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வித்தியாசம் பார்க்கறது. உள்ளுக்குள்ள இருக்கிறதா பிராதானியம், வெளியில இருக்கிறது பிராதானியம். உன்னில ஒரு பர்த்தா இருக்கா பாரியா இருக்கா, இந்த பர்த்தாவுக்கு நான் பாரியாக பர்த்தாவுக்கே நான் இருக்கேன் அப்படின்னு உண்மையா உள்ளுக்குள்ள இருக்கணும். அது அவருடைய வேட்டியே பிடிச்சிட்டு நான் இவன் பக்கத்தே இருக்க போக முடியாது. அப்ப அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு முடியாது. அப்ப என்ன உள்ளுக்குள்ள இருக்கிறது பிரதானமாச்சு. இப்ப வெளியில இருக்கணும்னா வெளியில இருக்கிறது இவருக்கு பத்தினி அப்படின்னு காட்டுவதற்கா வெளிவேஷம் அது இருக்கணும். ஆனா வெளியிருக்கிறத காட்ட எது முக்கியம், உள்வேஷம் தான் வேணும். அப்ப நம்ம அத்தனை அவளுக்கு பாரியா பகவானுக்கு பாரியா. அப்ப பாரியாவுக்கு உண்டான தன்மையோடு நடந்துக்கணும்னா அந்த தன்மை நான் வெளிவேஷத்துல இல்லை சுவாமி, என்கிட்ட உள்வேஷத்தில் இருக்கேன், நான் ஸ்ரீவேஷன் ஒருத்தர் சொன்னார். ஆனா திருவந்தாப்பு இல்லை, சிகை இல்லை, கச்சம் இல்லை, எதையோ போட்டு இருக்கார், எதெல்லாம் தலைமுடி விரிச்சுட்டு இருக்கார், என்னென்னமே பண்ணிட்டு இருக்கார். நீ எடுத்துக்கலாமே வேண்டாமா சாமி, என்னமா எடுத்துவேன், அதெல்லாம் முடியாது, ஒண்ணு வேண்டாம். இங்கே ஒருத்தர் வந்தார் அர்ச்சகர்னு. எப்படி வந்தாருன்னா அவர் படம் மாட்டிட்டு இருக்காரு, சொக்கா மாட்டிட்டு இருக்காரு, அப்படி மீசை வச்சுட்டு இருக்காரு, என்னென்ன இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சாமி நான் எனக்கு உள்ளுக்குள்ள சீவேஷமா இருக்கு, நான் பண்றேன், எனக்கு என்னென்ன மந்திரம் எல்லா மந்திரம் தெரியும் நான் சொல்றேன், நான் உடப்படுறதில்ல, நான் உடனே இந்த லட்சணமே இல்லையா பாருங்க. அவர் நம்மளை பார்த்துக்காரு, நீர் செவன்காப்பு சிகை எல்லாம் வச்சுட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள லட்சணம் இருக்கான்னு தெரியலையே. அப்ப உனக்கு தெரியல, என்கிட்ட பூர்ணமா இருக்க, நான் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா உள்வேஷமும் வேணும், உள்ளுக்குள்ள நிலை வேணும், வெளிவேஷமும் வேணும். உள்ள இருக்கக்கூடிய நிலை எதுக்குன்னா நமக்காக, வெளியில இருக்கக்கூடிய நிலை எதுனா மற்றவர்களுக்காக. மற்றவர்களை பார்க்கட்டு ஓ இந்த நிலையோடு இருக்கா, இந்த நிலையோடு இருக்கா அப்படின்னு அதை அனுமதிக்கணும். ஏன்னா என்னுடைய உள்வேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வெளியில இருக்கா தெரியாது. என் மனதில் யாரை நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன், எந்த நிலையோடு இருக்கேன்றது வெளியில பார்க்கறதால தெரியுமா? நான் உண்மையான சீவேஷன் லட்சத்தோடு தான் இருப்பேன்.
வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த உண்மையான சீவைஷ்ணவ லட்சத்தோடு இருக்கேன்னு நான் அதை நான் காட்டணுமானோ? எப்படி காட்டுறதுக்கு? அதுக்கு தான் அறிகுறி இருக்கணுமானோ? அந்த அறிகுறி தான் இந்த வெளிவேஷம். அப்ப உள்வேஷம் பிரதானம், உள்வேக்கூடிய பிரதானம், அதை வெளியே காட்டக்கூடிய தன்மை தான் இது. அப்ப உள்ள இருக்கதான் பிரதானம். இப்ப வெளியில காட்டணும்னு என்ன ஆகுன்னா, மற்றவா நம்ப மாட்டான். மற்றவாளுக்கு அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணம் வரல என்ன ஆகும்? இவர் சீவைஷ்ணவர் இல்லைன்னு போயிடுது. இது முதல் நிலை. இதா சொன்னாரு, மற்றவா நம்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்கே வெளிவேஷம் வேணும்னு. எனக்கு எப்படி சார் வெளிவேஷம் வேணும்? நான் உள்ளுக்குள்ள இருக்கேன், உள்ளுக்குள்ள சிவேஷ்ண லட்சத்தோடு இருக்கேன். எனக்கு வெளிவேஷம் இல்லைன்னு நான் சிவேஷ்ண லட்சம் பூர்த்தியா இருக்கேன். சில பேர்னா சன்னியாசி இல்லாமலேயே சன்னியாசிக்குண்டான ஒரு தன்மையோடு நிறைய பேர் இருக்காங்க. சன்னியாசி நிறைய பேர் நாம தான் நினைச்சிருக்கோம். நிறைய பேர் சிவேஷ்ணத்திலேயே நிறைய பேர் சன்னியாசி இருக்க மாட்டார். சன்னியாச ஆசிரமம் எடுக்க மாட்டார், 4வது ஆசிரமத்துக்கு போக மாட்டார். ஆனா அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த தன்மையோடு எதிரையும் பட்டுக்காம அப்படியே அவர் நடந்து வரா பாருங்க. இப்ப அவர்தான் என்ன சொன்னோம், சன்னியாச ஆத்ம ஸ்வீகாரம் பண்ணிட்டா மாதிரி இருக்காரு. ஆனா பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்குண்டான தன்மை இருக்கு இல்லையா? அதே போல ஸ்ரீவைஷ்ணவ லட்சத்துக்கு உண்டான தன்மை எங்க இருக்கு? வெளிவேஷம் இருக்குன்னா நீங்களும் நம்பத்துக்காக வெளிவேஷம்னா உனக்காகவே வெளிவேஷம் வேணும்னா. ஏன் சுவாமி எனக்காக வெளிவேஷம்னா, இந்த வேஷம் போட்டு இருக்கணும். இந்த வேஷம் போட்டு என்னையே இதை ரசிக்கிறது. என்னமா ரசிக்கும்? இந்த வேஷம் ரசிக்குமா பகவான் ரசிப்பாரா? பகவான் தான் ரசிக்கிறார், இந்த வேஷம் ரசிக்கிறார். அப்ப என்னைய இது ரசிக்கிறது சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ வெளியில இருக்கிறதுக்காக இந்த வேஷம் சொன்னோம். நமக்கு உள்ளுக்குள்ள பிரதானமா இருக்கணும் சிவைஷ்ணவத்துவம். வெளியில தெரிஞ்சுக்கணும், ஓ இவர் சிவைஷ்ணவர் தெரிஞ்சுக்கிட்டா வேஷம் சொன்னோம். இது முதல் நிலை. 2வது நிலை, எனக்காக இந்த வேஷம் வேணும்னு சொன்னோம். எனக்காக என்ன அர்த்தம்னா, இப்போ முடியத்துக்காக இப்படி போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கச்சு அது இந்த சீவைஷ்ணவாக்கு எப்பா பாரு பொங்கல் புளியோட சத்தியோனும் சக்கரை பண்ணணும். இதை தவிர வருகிறது வேற ஏதாவது பிரச்சனை கிளம்பும். வேற ஏதாவது கோயில ஏதாவது பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதே திருப்பி 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 பண்ணிட்டாரு. எங்க போனோம் என்ன பொங்கல் இல்லை புளியோட இல்லை சுண்டல் இதுதான் இருக்குது. வேற ஏதாவது இருக்கா? ஒரு நல்லா அங்கே போயிட்டு இருக்கச்சு வாசல் வச்சுருக்கான் கண்ணாடியில. அப்படி வர்ணமா வச்சுருக்கான். மாமி இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, ஒன்றா பார்த்தா என்ன கேட்டா என்ன ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணிச்சு வச்சுக்கோ. தோணுமான்னா தோணக்கூடாது. உண்மையான ஜீவேஷன் நச்சம் வந்துருக்கணும் தோணக்கூடாது. இருந்தாலும் இந்த கல்வி சம்பந்தம் இருக்க இருந்தருமா ஞானம் தான் இது. இந்த ஊரே எப்படி நம்ம மயக்கக்கூடிய ஊர். அதனால்தான் இனிப்பிறவி யான் வேண்டேன், இருந்தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன். வேண்டாம் வேண்டாம் ஆழ்வார் அவால. அதுதான் விண்ணுளார் பெருமார் கடினை செய்வாரையும் செலும் ஐம்புடனை வைவி மன்னூர் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டு ஆழ்வார் கதறார். 6ஆம் 10ஆம் திருவாரூர் கணாய் வகிட்டார். அடுத்த பாசனம் கண்ணை திறக்க சீவை கொடுத்துருக்கேன், அபாரமா கைங்கரிய பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தா இதே லோகத்துல இதே இருந்தமாக இருக்காரு. ஏன் இங்க இருக்குன்னு பார்த்தா, ஓ இந்த பஞ்ச இந்திரியங்கள் படுத்த பாடு இந்த பார்மாலிக்கு இருக்கேன் அது சொல்லிட்டு பதில இது இந்த பஞ்ச இந்திரியன் யாருடைய நித்திய சூரியர்களே உடனே என்னை விடுமா? அது எங்க என்னை விடுமான இந்த லோகத்துல என் செய்யா மற்றும் நன்னுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டாலும் கதர்றாண்டியா. அதே ஆழ்வாருக்கே இந்த பாடம் தான். அதாவது உண்மையான பாடம் கிடையாது, நமக்காக அந்த பாடு. ஓ ஆழ்வார் விசாரிச்சாரா அப்படி கேட்காது. ஆழ்வார விசாரணா வந்து அர்த்தமே இல்லை. இதுக்கு சொல்ல வந்தா அப்ப நமக்கு தான் அதை பார்த்த உடனே ஒரு கிட்டக்க போலாமா வாங்கி சாப்பிடாம இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுமோனும் தோன்றச்சு இந்த வேஷத்தோட போகத்து மனசு வருமா? இப்ப இந்த வேஷம் நம்ம ரசிக்கிறதா இல்லையா? வேற வேஷத்துல போயிடுவேன். இந்த வேஷத்துல போகத்துக்குள்ள போக முடியாது. ஒண்ணுமே இல்லை. வேலுக்குடி சுவாமி வரதாச்சார சுவாமி ஸ்ரீரங்கத்தில் திருவாரூர் பஸ் இறங்கிட்டார். அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள போகணும். 50 மீட்டர் டிக்கெட். அவர் காஷ்மீர் சொல்லிட்டார். அவர் சொன்னா காஷ்மீர் சொல்லிட்டு நான் கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். போகணும். அவர்கிட்ட சில்லற இல்லையா? பக்கத்துல போஜன சாலை இருந்தது. அங்க போய் சில்லற மாவட்டத்துக்கு உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு சில மாட்டுக்கு வெளில வந்தார். பஸ்ல ஏறினா நேரம் போயிட்டாரு. 8 மணிக்கு பொங்கல் அவசரம் பெருமாள் போய் சேர்க்கிட்டாரு. சாமி உங்க அந்த போஜன சாலையில பார்த்தேனேன்னு சொன்னார். அச்சோட சித்த மாற்றத்துக்கு தான் போனேன், எங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது? இந்த வேகம் போட்டவா அதுக்குள்ள போகக்கூடாதுன்னு தெரியாதா இல்லையா? போனாலும் தவறா போறது இல்லையா? உண்மையில அதாவது பணமரத்து கீழே உட்காந்து எதையும் சாப்பிட்டவர எத்தையே சொல்றா பாருங்க. அதே போல அப்ப இந்த வேஷம் யாருக்கு? கடைசியாருக்கு மட்டும் இல்ல, தனக்கே தெளிவாக இருக்கு. தனக்கு என்ன
மற்ற இடத்த மற்ற தேவதாந்திர இடத்துலையோ மற்ற அனன்ய பிரயோஜனமோ அனன்ய தகனத்துவமோ அனன்ய போக்கியத்துவமோ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இன்னொரு போக்கிய வஸ்து இல்லை. அந்த போக்கிய வஸ்து இருக்குதுன்னா அந்த அன்னமா இருக்கிறத பார்த்து தான் ஆசைப்பட்டேன், அதுக்குள்ள போகை விட்டுட்டாங்க. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி இந்த வேஷத்தை கலைச்சிட்டு அழிச்சிட்டு போலாமான்னா அந்த அளவுக்கு தைரியம் வராது, நிச்சயமா வராது. அந்த தைரியம் வருமானா வர. ஏன்னா இது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்னன்னா ஒரு துளியாவது அவருடைய கடாட்சம் தான் இங்க வர முடியும். அந்த கடாட்சம் எப்பவுமே இருக்கும், ஒரு நிலையும் போகாது. அப்ப அழிச்சிட்டு போற அளவுக்கு தைரியம் வரக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அதற்கு சமர்ப்பில்லை. ஏன்னா பெருமாள் அந்த நிலையை வச்சுக்கல. இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்குமே, எத்தனை பேர் இருந்தாலும் பங்குத்தத்தை செவிக்கிறோம் செவிக்கிறோம். மறுபடியும் அந்த பங்குத்தர் வர சொல்லிதான் அந்த நம்பெருமாள் தன் வசத்துல ஈர்த்துக்கிறார். தவிர இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட சாமி, இனிமே பங்குத்தரை செவிக்கிறதா இல்ல அப்படின்னு எந்த ஜீவாத்மாவும் கொடுத்தா பாருங்க, அத்தனை தன்னுடைய ஈர்ப்புல வசத்துல வச்சுக்கிறார் இல்லையா, அந்த வசத்துல வச்சிருக்கிறபடியால இதை அழிச்சிட்டு போற அளவுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப தீவிரம் லட்சணம் என்னதுன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலே இருக்கணும். ஆனா இங்க பிரதானமா என்ன எடுக்கிறான்னா அந்த அச்சா திருவேணிக்கு உயிர் உண்டு, பிரத்யட்சமா தேவைப்படுறது அப்படின்னு நினைச்சா அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் திருகிறார். அதுக்கு மேல நாம் தான் விக்கிரம் கொடுத்தோம், நித்தியம் நான் தான் பிரசாத கண்டல பண்றோம், இதுக்கு உயிரே இல்லை, இது சிலாரூபத்தை இருக்கு அப்படின்னு நினைச்சான்னா அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகவில்லைன்னு நினைத்துக் கொள்ள முடியும். யார் கேட்கிறார்? நஞ்சியர் நம்பில்லைட்ட கேட்கிறார். நம்பில்ல நஞ்சியத்தை கேட்கிறார், நம்பில வந்து நஞ்சியத்தை கேட்கிறார். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகலைன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பார்த்தா நம்பில்லை பெண் மனைவி என்ன தெரிகிறாருமா, ஒரு சிவைஷ்ணம் பார்த்தாச்சு, சிவன் செவிச்சோம். செவிச்சதுக்கப்புறம் நம்முடைய பெண்ணிடத்துலையோ நம்முடைய மனைவி இடத்துலையோ நம்முடைய புத்தகங்கள் இடத்துலையோ எத்தனை அன்பு வச்சிருக்கோமோ அதை காட்டிலும் மிக்க அன்பு அந்த சிவைஷ்ணவத்தை எடுத்து வைக்கணுமா, அதை காட்டிலும் மிக்க அன்பு வைக்கணும். அவரா இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லேன்னு சொல்றா இல்லையா, ரொம்ப இதெல்லாம் பாகவத அபச்சாரம். அப்படி இருந்தவன்றா ஏன்னா கடைசி பட்சம் உன்னுடைய பொண்ணுட்டையோ உன்னுடைய மனைவியிட்டோ உன்னுடைய புத்திரர்கள் எடுத்தோ அல்லது உன்னுடைய சகோதரருக்கு வைக்கக்கூடிய அன்பாவது அதை அதிகமா இருக்கணும். அதுவும் முடியலையா, அந்த அளவுக்காக அன்பை. அப்பதான் சிவேஷன் அச்சா இருக்குன்னு முதல் அச்சா திருமேனின் உயிருடன் நினைக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா செய்ய பரத்துவமாய் ஆழ்வார் பாசனம் ஆச்சரியமா பார்க்கணும். செய்யதாமரை கண்ணனாய் 3ஆம் வரக்கூடிய பாசனம், செய்யதாமரை கண்ணனாய் உலகேனும் உண்டவன் கண்டீர் வையன்பானும் மனித தெய்வம் மட்டும் மட்டும் முற்றமாய் செய்யசூர் சுடஞானமா வெளிப்பட்டிவை வளைத்தான் பின்னும் நெய்கொள் சோதியோடாயினான் ஒருமுவராகிய மூர்த்தியே. இது அப்படியே திருவாயூர் நூற்றந்தார் வனவாளமாக தெரிவிக்கிறார். செய்ய பரத்துவமாய் சீரால் யூகமாய் தூய விபவமா தோன்றியவற்றுள் எய்துபவர்க்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எரிதென்றான். நம்ம சரணாதி அனுஷ்டிக்கணுமே, சரணாதி யார்த்த அனுஷ்டிக்கலாம்? ஸ்ரீவைகுண்டத்தை அனுஷ்டிக்கலாமான்னா சரணாதி அனுஷ்டித்தா தான் அங்க போக முடியும், அனுஷ்டித்து பல இடத்துல அங்க போக முடியும். அப்ப சரணாதி அங்க அனுஷ்டிக்க முடியாது. விபவத்துல வியூகத்துல திருப்பாட்டில் பண்ணாருன்னா எங்க இருக்கு தெரியாது. திருப்பாட்டில் அனைவரும் தெரிவிக்க மாட்டோம். 108 106 ஆகாது. பட் 106 செவிச்சிருக்காமே, இந்த 2 தான் பேலன்ஸ். அங்கிருந்து கிளம்பி போச்சு அது செவிச்சுட்டு போயிடுவேன்னா ஸ்ரீவைகுண்டம் வருமே தவிர திருப்பார்கள் குறுக்க வராது. திருப்பார்கள் அநேகமா அங்க போய் வேணா இவன் சங்கல்பத்தால திருப்பார்கள் தெரிவிக்கலாமே தவிர இவர் போய் அப்படி தெரிவிச்சுட்டு போராட்டதே நேரடியே கிடையாது. பெருமாள் பார்த்தா கிடைச்சிருக்காங்க அந்த நிலை கிடையாது. சொல்ல வந்தோம்னா அப்ப யூகமும் பிரயோஜனப்படாது, அப்ப சீவைகளும் பிரயோஜனப்படாது. சரி சுவாமி அவதாரங்களை சரணாதி பண்ணலாம்னா என்னைக்கு நான் இல்லையே அவதாரம் நான் இன்னைக்கு இங்க இருக்க போறது இல்லையா, சீவைகளை சொத்தமா கைங்கை பண்ணிட்டு இருக்க போறோம்னு அப்ப அவதாரத்தும் பிரயோஜனம் இல்லை. பின்னானா நடனும் தெரிஞ்சிருக்காரு பின்புள்ளார அடுத்து கட்டுது அந்தரியாமிட்டோம்னா ஆலட்சம்னால முதல்ல கீழே உட்கார கட்ட வேண்டியாது. எங்க நானு அஷ்டாங்க யோகம் பண்ணணும், எங்க பண்றது? முதல்ல நல்லா உட்காரத்துக்கு இன்னைக்கு முடியலையா, அத்தனை முட்டு வலி இந்த வலி அது எத்தனையோ இருக்கு இல்லையா, அது முடியாது, அந்தரியாமிட்டு முடியாது. அப்ப என்னது அச்சைவன் தான், அச்சையில தான் சரணாகி மத்த. அதான் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே, அச்சையில தான் சரணாகி, வேற எங்கும் சரணாகிடு. அப்படிப்பட்ட அச்சை உயிர் இல்லைன்னு நினைச்சா ஸ்ரீவைஷ்ணவத்தை இல்லைன்னு அர்த்தம். அதே போல ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்து தன்னுடைய பிள்ளையாகட்டும் மனைவியாகட்டும் பர்த்தாகட்டும் யாராவது எத்தனை அன்பு கொட்டியோ அதே அன்பு இருக்கணும், அதை விட காட்டும் அதிகமா இருக்கணும். கடைசி வேணும் அதுவாது ஏற்கணும். அப்பதான் ஸ்ரீவைஷ்ணவ ஆட்டம் புரிஞ்சுக்கணும், சேகம் பெறணும். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் கருத்த வார்த்தை சொன்னான், சுடு சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த ஸ்ரீவைஷ்ணவ சட்டுன்னு கோபத்தோடு திரும்பி பேசாம இருக்கணும்.
அவர் சுடு என்ன சொன்ன அவர் மட்டும் சொல்லலாம், நான் சொல்லப்படாதா? ஒரு ஓன்னு சத்தம் போட்டார் இந்த ஸ்ரீவைஷ்ணவ பட்டர், நீ என்ன இங்க இருக்க ஊர் சத்தம் போட்டார். திருப்பி இவன் பேசப்படாது. ஏன் பேசப்படாதுன்னு சொல்லிக்கிறோம். அதே ஸ்ரீவைஷ்ணவன் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார். ஸ்ரீவைஷ்ணவர்களே புருஷாகாரத்து உண்டுன்னு தெரிவிக்கிறவர்கள் கொண்டு சேர்த்திருக்கார். ஏன்னா குலாங்கரா அடியர்கள் கூடியிருந்தாருன்னு சொல்றதுக்கு என்னன்னா, ஸ்ரீவைஷ்ணவத்துடைய ஊட்டி இருந்தால் தான் ஆச்சாரியத்தை போய் சேர்ப்பார். ஆச்சாரியன் தான் பிராட்டி இருக்கிறார், பிராட்டி தான் பெருமாட்டை போய் சேர்க்கிறார். அப்ப ஸ்ரீவைஷ்ணவத்தினர் தேவை இல்லையா? அந்த ஸ்ரீவைஷ்ணவத்தினர் இருக்கச்சு அவதான் உபதேசம் பண்ணிருக்கா. இன்னைக்கு எதுவும் வெச்சிட்டு இருக்கா, உபதேசம் பண்றது நல்லா தானே இருந்தது உண்மையிலே. இன்னைக்கு வெச்சிட்டு இருக்கானா ஏதோ காரணம் இருக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் போடுங்க அப்படின்னு நினைச்சுட்டு பேசாம இருக்கணும் தவிர, ஏன்னா உபதேசம் பண்றது நல்லா தான் இருந்தது. அதே போல வெச்சும் போது நல்லதா இருக்குன்னு நினைக்கணுமா? இவ திருப்பி நீ என்ன பேசுறது, நான் அடியனா நீ அடியனா அப்படின்னு பேசினா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி பேசினா ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இல்லைன்னு. அடுத்து மூணாவது தெரிவிக்கிறார். இது இரண்டாவது நிலை. மூணாவது நிலை அதாவது முதல் நிலை அர்ச்சாவதாரம், இரண்டாவது நிலை மனைவி பக்தா இருக்க ஸ்நேக ரொம்ப ஸ்நேகமா இருக்கணும்னு. மூன்றாவது ஸ்ரீவைஷ்ணவர்கள் கடுவார்த்தை சொன்னால் அவர்கள் திருப்பி பேசாமல் அவர்கள் நன்னாகத்தான் சொன்னான்னு அப்படி வந்து போகரூபமா இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கணும். அடுத்து நான்காவது தெரிவிக்கிறார். அதாவது தான் தனக்கு வைஷ்ணவத்தை உண்டென்று அறியலாவது எவ்வவஸ்தை பிறந்தார் என்ன அச்சாவதார் உயிரென்று நெஞ்சில் பட்டவென்று ஸ்ரீவைஷ்ணவ பக்கள் புத்திர தாராதிகள் பக்கள் ஸ்நேகத்தலவரம் ஸ்நேக பிறந்தவன்றும். அடுத்து மூணாவது ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் தடுத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவிற்கு தட்டாமல் கோபரூபமா என்றோ அப்படின்னு. அடுத்து பரதார பரதிரவியங்களில் நகையற்றவனும். அடுத்து இன்னொரு மனைவியை தான் ஏறெடுத்தும் பார்க்கப்படாது. ரொம்ப முக்கியம். பாத்திர சம்மதமே கிடையாது. இன்னொரு மனைவினா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எப்படி தெரிவிக்கிறான்னா, நல்ல உபதேசம் பண்ணிட்டா இருக்கான், ஆனா மாற்றான் மனைவியோ மாற்றான் பொருளோ எதிலையும் ஆசை போவது கூடாது. ஏன்னா அந்த ஆசை இருந்தா இவனுக்கு பிரயோஜனம் இல்லை. வேற்று மனைவி ஆசை இருக்கக்கூடாது, வேற்று வஸ்துவினையும் ஆசை இருக்கக்கூடாது. தன்னுடைய வஸ்துவினா இருக்க மாட்டானுடைய இவருடைய வஸ்து தன்னுடைய வஸ்து இல்லை. அதே போல அந்த சொத்து அவனுடைய சொத்து இவருடைய சொத்து இல்லை, அந்த சொத்தினையும் ஆசைக்கூடாது, மனைவி வெட்டு மனைவியும் வாழக்கூடாது. அப்புறம் ஆசை இல்லாமல் போயிட்டுதுன்னா அப்ப அவனுக்கு ஏகாந்தின்னு பேர். ஏகாந்தின்னு நம்ம ஏகாந்தினா காட்டாய கட்டிதான் ஏகாந்தி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இந்த மாதிரி பொருள்ல தன்னுடைய பொருள் இல்லாத மற்றவருடைய பொருள் ஆசைப்படாம இருக்கிறவனுக்கு தான் ஏகாந்தின்னு பேர். தன் பொருள் இல்லை, இன்னொருத்தர் பொருள் இருந்தாலும் அந்த பொருள் எனக்கு வந்து செஞ்சுதான் நடக்குங்க அண்ணாத்தானே இருக்கும். அவருக்கு மட்டும் 2 பங்களா வச்சுட்டு இருக்காரு, நானும் ஒரு 2 வச்சுதான் நல்லா இருக்கும்னு நினைச்சா அப்ப அவனுக்கு ஏக்காங்க. எந்த பொருளுமே தன் பொருள் அல்லாத ஒத்தையை ஆசைப்படாமல் இருக்குமானுக்கு ஏகாந்தின்னு பேர். ஏகாந்தி பேர். ஏகாந்தனா பகவானுக்கு எடுத்து ஏகாந்தமாக இருக்கிறவன் அர்த்தம். ஏகாந்தமா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? பகவானை தவிர இன்னொரு பொருளே ஆசைப்படாதவன். இன்னொரு பொருள் என்ன? பகவான் தான் பொருள். இதைத்தான் நாராயண கூட்டம். அதுதான் போக்கியம் அவனே, போக்தா அவனே. ஏன்னா போக்கிய போக்குவத்து நாராயண சத்தம் பூர்த்தி அதான் திருமணத்துக்கு நாராயண சத்தம் இருக்கு. அவனைத்தான் அர்ச்சிக்கணும், அவனாலதான் அர்ச்சிக்கணும். இது நம்ம பதம். ஆனா அவனை தான் போக்கியமான வஸ்து. நம்ம அனுபவிக்கிறலையா, அனுபவிக்கக்கூடிய வஸ்துன்னா பகவான் தான். அதை காட்டில இன்னொன்று இருக்கு நினைக்கக்கூடாது. அவனுக்குத்தான் ஏகாந்தின்னு பேரு. அப்ப ஏகாந்தி. இப்ப இதெல்லாம் பண்ணிடலாம் சமயம் ஸ்ரீவைஷ்ணவ இந்த அறியலாம்னா அச்சாவதாரத்துக்கு உயிர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அச்சாவது உயிருக்கு என்ன அறியணும் இல்லையா? ஸ்ரீவைஷ்ணவ நம்ம ரசிக்கணும், போகமா எடுத்துக்கிறோம். இப்ப இன்னொரு விஷயம், ஒருத்தன் வைஷ்ணவ பக்கள் புத்திர தாராதிகள் என்ன அன்போ அதே அன்பை வைஷ்ணவ இடத்துல வைக்கணும். முதல்ல அச்சாவதாரம், அடுத்து பிள்ளைகள் புத்திரர்கள் தாராதிகள் அவர்கள் அதே அன்பை வைக்கணும். மூணாவது அந்த அன்பை வைக்கணும். அதுக்கு மேல வைஷ்ணவ மேலும் பரதாரம் பரதிரவியத்தை ஆசைப்படாது. பரதாரம் வேற்று மனைவியோ வேறு சொத்தையோ ஆசைப்படாது. அந்த ஆசைப்படாத இருக்கிறவனுக்கு ஏகாந்தின்னு பேருனார். அதுக்கு பேர் தெரிவிக்கிறார் ஆச்சரியமா பரிச்சயத்தில். தன் மனைவியோ தன் சொத்தையோ எப்ப ஆசையை திறந்தானோ அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தன் மனைவியையோ தன் சொத்தையோ எப்ப ஆசை திறந்தானோ மனைவியை திறந்தான்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஞாபகம் தப்பா நீங்க புரிஞ்சுக்கூடாது. பாரியா இருக்கா பர்த்தா இருக்கா, நீ எனக்கு வேண்டாம் போயிட்டு வா அப்படின்னு, பிள்ளையெல்லாம் வேண்டாம் போயிட்டு வான்னா அப்ப பேர் சன்னியாச ஆசிரம் ஸ்வீகாரம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அது அந்த இடத்துல ஆசை அட்டவனா இருக்கணும். ஆசை அட்டவனா அவன் பண்ண வேண்டிய பண்ணிட்டே இருக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதை பண்ணிட்டே இருக்கணும்.
ஆனா அவர்கள் எதையும் எதிர்பார்க்காதவனா இருக்கும். அது தன் சொத்து இல்ல, தன் சொத்து இல்ல, தன் சொத்து இல்ல, பகவத் சொத்து, பகவத் சொத்து. இதான் தர்மராஜெல்லாம் பண்ணான். பீஷ்மன், துரோணன், என் சொத்து யாரு திரௌபதி, என் சொத்து நான் ஆடினேன், என் சொத்து ஆடினேன்னா அது உன் சொத்தே இல்லையா, கண்ணன் சொத்து. கண்ணனுடைய சொத்து ஆபத்து வந்தா உடனே அடுத்து தன் சொத்து இல்லையே, தன் சொத்து நினைக்கிறாங்க, தன் சொத்து இல்லையே, யாருடைய சொத்து? கண்ணனுடைய சொத்து. கண்ணன் அதனால்தான் பகவானுடைய சொத்துக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நம்மால இயன்ற அளவுக்கு இத அந்த காலத்துல ஆழ்வார்களா என்ன பண்ணா, ஆத்திரத்தை கொண்டு அவர்கள் எதிர்த்தார். ஆச்சாரர்களாம் சீசுக்திகளை கொண்டு எதிர்த்தார். அதற்கு மேல இன்னும் பலம் இருக்கிறதா எதிர்த்து பண்ணி வைத்தார். நாம என்ன பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் பகவானுக்கு சாஸ்திர சம்மதம் இல்லாம எந்தெந்த வார்த்தை சொல்றாலும் ஆண்கள் நம்மளால எதிர்த்து தெரிவிக்கணும். தெரிவிக்க முடியலையா அந்த இடத்துக்கு வந்து நம்ம சக்தி இல்லை சுவாமி ஒன்றும் தெரியும்னா அந்த இடத்த விட்டது நம்மால் ஆந்தரியம் அங்க இருக்கிற தெரிஞ்சதுக்கு உண்டான வழிபாடணும். இல்லைன்னா அவ சொல்றதெல்லாம் தப்பு, சாஸ்திர சம்மதம் இல்லை, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறார், இதை நம்பிக்கணும். இதை நம்பாம அவன் எதுக்குமே தெரியாம சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம நம்மால் ஆந்தரியம் சொன்னதை வேற ஏதாவது கண்டுபடுத்தவன் நாம போயிட்டு நம்ம நல்லா இருக்கா சரி அப்படின்னு அவர் நினைச்சா நம்ம எங்க போவோம்? அவர் நினைச்சா என்ன போவோம்? நம்ம முடியாது. நாம செல்பிஷா இருக்கப்படாது, அவர் செல்பிஷா இருக்கணும். என்ன சுவாமின்னு அவர் செல்பிஷா இருக்காருன்னு அகங்காரம் மமகாரம் அர்த்தம். செல்பிஷ்னா அகங்காரம். அவருக்கு அகங்காரம் மமகாரம் இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடாது. அவருக்கு அகங்காரம் மமகாரம், அகங்காரம் நான்றது, மமகாரம் என்னுடையதுன்னு. அப்ப என்னுடையது என்ற அர்த்தத்துல நாம் அதில் அடங்கியிருக்கோம். அப்ப என்னுடையன்னு சொல்லிச்சு அந்த என்னுடைய சத்தத்தை நான் அடங்கியிருக்கிறதே நாம் ரட்சிக்கப்படுறோம். அகங்காரம் நான் பெரியவன். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஓ மிகப்பெரியவன் என்னை ரட்சித்தே தீர்வன். அப்ப அவருக்கு அகங்காரம் மமகாரம் இருக்கணும், நமக்கு கூடாது. அதாவது இந்த கடைசியில் எழுந்திருக்கிறேன்னா தன் சொத்திலேயோ, தன் சொத்து இருக்கு, இந்த சொத்து ரட்சிக்க போறது பேங்க்ல போட்டு வச்சதை வந்து 10 வருஷம் வட்டி போட்டா பின்னாடிக்கு உபயோகப்படும்னா நிதி. அதாவது ஆழ்வார் திருக்குறுந்தானது பிரிக்கிறார். நிதியினை பவளத்தூனை நெருமையால் நினையவல்லால் கதியினை கஞ்சன்மால கண்டம். இதுக்கு ஒரு பெருமாள் இருக்காரு, வைத்தமாநிதி. வைத்தமானது மற்ற நிதினா எங்க போட்டு 20 கொடுக்குறேன் 30 கொடுக்குறேன் காணாம போயிடும். வட்டி வருதுன்னு பார்த்தா அசலுக்கே போகணும். இங்க வட்டியும் உண்டு அசலும் உண்டு. வட்டி என்னன்னா அப்பப்ப கைக்கணும், அப்பப்ப நான் அங்க போய் தெரிவிக்கணும், அதான் வட்டி. அசல் சொத்தமா அங்க போய் கைக்கணும். சீ வைக்கிறதா அசல் எங்கேயும் போகாது. வட்டிக்கு நிறைய வட்டி என்ன 30 100க்கு 100 வட்டி கொடுக்குறாரு, அவ்வளவு வட்டி கொடுக்குறாரு இல்லையா? அதான் நிதியினை பவளத்தூனை நெருமையால் நினைவந்தால் கதிகினை கஞ்சன்மால கண்டுகொண் அண்டமாலம் அப்படின்னு ஆழ்வார் திருக்குறுந்தடையும் தெரிவித்தா போல வைத்தமானதி திருக்கோளூர் தெரிவிக்கிறார். மதுரை வழியாவது அவதாரத்தனம் ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யத்தை தெரிவிக்கிறார். அப்ப தன் சொத்தையோ தன்னை மனைவியோ இதெல்லாம் ஆசை இல்லாமனால் அவனுக்கு பரமே காந்தி பேரு. ஏகாந்தி பரமே காந்தி, பரமே காந்தி வேறு, ஏகாந்தி வேறு. பிறருடைய சொத்திலே பிறருடைய மனைவி ஆசைப்படாம ஏகாந்தி வேறு. தன் சொத்திலேயோ தன்னுடைய நிலையோ ஆசை இல்லாம அவனுக்கு பரமே காந்தி வேறு. அப்படிப்பட்ட பரமே காந்திகளாகத்தான் சீவைஷ்ணவன் இருக்கணும். ஏன்னா தன் சொத்தே இல்லையே, ஆச்சாரியத்துக்கு ஆச்சாரியத்துக்கு அந்த நிலை இருக்கணும். அப்ப இடத்துல ஆசை இல்லாமல் ஏகாந்தி தனி சொத்துக்கெல்லாம் ஆசை அவனுக்கு தான் பரமே காந்தி அருளி செய்கிறார். இது இந்த நிலை. இது 343ஆம் வார்த்தை. என்ன வார்த்தை? இந்த வார்த்தை இன்னொரு தடவை படிக்கணும். நம்பில்லை நஞ்சியரை தான் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டென்று அறியலாவது எவ்வவஸ்தை பிறந்தால் என்ன அச்சாவதாரத்துக்கு உயிருண்டு நெஞ்சிற்பட்டவன்று. முதல் நிலை. ஒரு சீவைஷ்ணவனுக்கு புத்திர தாராதிகள் பக்கள் தேகத்தளவும் தேகம் பிறந்தவன்றும். இரண்டாவது. மூன்றாவது, ஒரு சீவைஷ்ணவ கருத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவிக்கு தட்டாமல் யோகரூபமானது. அவர் எத்தனை சொன்னாலும் சரி, என் நன்மைக்காக என் நன்மை கிராசப்பட்ட எத்தனை சொன்னார் என்ன வச்சார். வெச்சை முடிஞ்சவங்க அவர்கிட்ட தோடா எல்லாத்தையும் அவருடைய திருவாபரணத்துக்கு காட்டிட்டார். எத்தனை உபகாரம் பண்ணிருக்க, எத்தனை நன்மை வச்சார். 15 நிமிஷம் வச்சார். எங்க நண்பர்பா முன்பே கோட்டியெல்லாம் நின்றுருக்கா. அத்தனை கோட்டி இருக்கிறச்சு அவருக்கு என்னவா பராதத்துக்கு நன்மை வெயிலுன்னு வாக்க. அவர் பக்கத்துல வெச்சிலே இருக்கார். சிஷ்யாலும் தடுக்கிறார். என்னவா பேசிட்டு ராஜான்னு பேசிட்டு இருக்காங்க. தடுத்துட்டார். அவர் என்ன வைக்கணும் 15 நிமிஷம் நல்லா வச்சார். இது ஒரு திருப்பல்லாண்டு வச்சுக்க வேண்டியதான். ஆட்சி 15 நிமிஷம் திருப்பல்லாண்டு ஆச்சு. திருப்பல்லாண்டு முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா பராசம் நல்லா அலங்காரம் பண்ணுவார். அவரை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது யாருமே இருக்கு. அத்தனை இருக்கிற திருவாவணம் அவருடைய இதுவே சீதாபுரம் பொண்ணு அழகா இருக்கும். இதெல்லாம் இந்த தோடா இதெல்லாம் எடுத்தார். எல்லாமே எடுத்து அவனுக்கு சாத்திட்டார். சாத்திட்ட உடனே இங்க பக்கத்து சீவைக்கு அவர் சிஷ்யம் நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ இந்த ரகத்தையும் தெரியாம போயிட்டு
என்னைக்கோ நான் வெச்சிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு விஷயம் இதை வாங்கிட்டு போறானே, இப்படி தெரிஞ்ச என்னைக்கு விஷயத்தை வாங்கிருக்கலாமா? சீவைக்கு பக்கத்துல சிஷாலாம் பார்த்துட்டு இருக்கா. அவர் பராசக்தி அவர் கிட்ட பேசுறாரு, எனக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க நீங்க. அவனுக்கு புரியல. திட்டுனா என்ன வந்து அடிக்க வருவாங்கன்னு அதெல்லாம் திட்டானா என்னையா திட்டினேன் அப்படின்னு 15 வருஷமானாலும் மற்றதெல்லாம் மறந்து போயிடும். திருவாரூர் மறந்து போயிடும், ராமகண்டம் மறந்து போயிடும். இது மட்டும் அன்னைக்கு நேரம் முதற்கொண்டு வினாடி முதற்கொண்டு எல்லாமே சரியா குறிப்பு எடுத்து நல்லா எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கணும். 5 வருஷமா ஞாபகம் வச்சுட்டு கிடையாது. காலட்சம் இன்னைக்கு கேட்டது நாளைக்கு காட்டணும். சாமி நேற்று கேட்டுருப்பேன், நேற்று இதோ போன யுகம் மாதிரி. ஆனா இது 10 வருஷம் முன்னாடி இருந்தோம், இன்னைக்கு நடந்த மாதிரி ஞாபகம் கிடையாது. ஆனா இவருக்கு அது நினைக்கவே இல்லை. நகை வேணும்னாரு அப்படியே கொடுத்து கொடுக்குறாரு. இதான் என்ன உபகாரம் பண்ணி என்ன உபகாரம் அவனுக்கு புரியல. அவனா திடுக்கிட்டு போயிருக்கிறான். என்ன உபகாரம் பண்ணா? நான் 2 காரியம் பண்ண பெருமாள் முன்னாடி. பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்? அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்னா எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்னா, அவன் இப்படி மேம்பட்டவன் மேம்பட்டவன் இது மாதிரி எளிமை, அதே போல உயர்ந்தவன், பெருமைக்கு தக்க எளிமை எளிமைக்கு தக்க பெருமை ரெண்டுமே இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு நேரம் போறல. இது முதல் நிலை. 2வது, ஸ்தோத்திரத்தோடு நிற்கப்படாது, என்னுடைய குற்றத்தை சொல்லணும். ஒவ்வொரு சீவைக்கும் முதல்ல சொல்லணும். தன் இருக்கிற குற்றத்தை சொல்லணும். எத்தனை குற்றம்னா அத்தனை ஆழவத்தை தான் இருக்கிறார். அமர்யாதகா, சுத்திரகா, சமதிக்கு, அசுவா, பிரசவபூன்னு அத்தனை 10 குற்றத்தை பூர்த்தியா இருக்கிறார். அந்த நம்முடைய இருக்கிற குற்றத்தை பூர்த்தியா சொல்லணும். ஆனா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, குற்றத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லாம போயிட்டு நான் என்ன பண்றது கவலைப்பட்டு இருந்தேன். எனக்காக நீ சொன்னியோன்னு என்னுடைய குற்றத்தை எத்தனை உபகாரம் பண்ணிருக்க அப்படின்னு அந்த சோழா எடுத்து இந்த சாவை எடுத்து போச்சு கொண்டாடுறார். இதுதான் சீவைஸ்வரர். அதைத்தான் இங்க ஸ்ரீ சீவைஸ்வரர் கருத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவிக்கு தட்டாமல் போகரூபம் ஒன்றும். அது அடுத்து பரத்ரவியங்களில் நசையற்றவன்றும் ஏகாந்தி என்பவைதான் பரத்தாரம் நாட்டான்மணி பரத்ரவியம் வேட்டு பொருள்களில் ஆசை. அதனால நசையற்ற ஆசை இல்லாதவனுக்கு ஏகாந்தி. அதுக்கு மேல ஸ்வதார திரவியங்களில் நசையற்ற வந்து பறவை காந்தி என்றுதான் தன்னுடைய தாரம் தன்னுடைய மனைவி நசையற்ற தன் மனைவிக்கு எதுவும் பண்ணக்கூடாத அர்த்தம் இல்லை. அவரிடத்துல பகவத் கைங்கரியத்தும் பாகவத கைங்கரியத்துக்கும் ஆச்சார கைங்கரியம் ஆசை வச்சுட்டு இருக்கான். ஆனா மற்ற எதையும் எதிர்பார்க்காமல் கைங்கரியத்துக்குன்னு இருந்து வேற எந்த திரவியத்தையும் எந்த சொத்தையும் எதிர்பார்க்காம இருக்கான் இல்லையா, அவனுக்கு பரமே காந்தின்னு பேரு. மற்ற வேற்று சொத்தை ஆசைப்படாமல் இருந்தால் ஏகாந்தி, தன் சொத்தையே ஆசைப்படாமல் இருந்தால் பரமே காந்தி செய்கிறார் என்ற வேண்டி அப்படி சொல்லி சீவைஷ்ணவ லட்சணம் தெரிவிக்கிறார். அதற்கு மேல இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறார். ஒரே நிமிஷம், மறுபடியும் மற்றொரு முறை சீவைஷ்ணவ லட்சணம் கேட்கிறார். இது 351வது வார்த்தை. இந்த வார்த்தை விஷயத்தை அடுத்த முன்னாள்